என்ன சைலண்டா வர? நான் வேணா கார் ஓட்டட்டுமா? முதல்ல போன் பண்ணி அவன் ரெடி ஆயிட்டானான்னு கேளு. என்னம்மா? உங்க அப்பா உன்கிட்ட பேசணுமா? என்னடா எந்திரிச்சிட்டியா? இல்லப்பா. இன்னும் எந்திரிக்கலையா? நாங்க பாதி தூரம் வந்துட்டோம். என்னது பாதி தூரம் வந்துட்டீங்களா? ஏன்டா அலற? அப்பா நீங்க முதல்ல வந்த வண்டியை திருப்பிட்டு அப்படியே பாண்டிச்சேரிக்கே போங்க. எதுக்குடா? எனக்கு தான் பொண்ணு பாக்குற சமாச்சாரம் எல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னேன்ல டாட். அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாதுடா. அது இல்லப்பா, இட்ஸ் சோ எம்பாரசிங். நான் அந்த பொண்ணை பார்த்து பேசி பிடிச்சிருந்தா போன் பண்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்கப்பா. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே பொண்ணை மீட் பண்ணி பேசுறேன்னு சொன்னா அவங்க ஒத்துக்குவாங்களாடா? நீங்க பேசினா கண்டிப்பா ஒத்துக்குவாங்க டாட். ப்ளீஸ். திருப்புங்க. காலை எழுந்ததும் என் கண்கள் முதலில் தேடி பெரிய கமலி முகர்ஜி, நான் கமலஹாசன். அப்படியே வாயில குத்தா. ஏய் 5 மணிக்கு வச்ச அலாரத்தை மாத்தி 8 மணிக்கு வச்ச. லேட்டா போலாம் தான். இங்க பார், நீ எல்லாம் நிலா மாதிரி இருக்கணும். இருட்டுனதுக்கு அப்புறம் வரணும், விடியறதுக்குள்ள மறைஞ்சு போயிடணும். பக்கத்து ரூம்ல ஃப்ரெண்ட் இருக்கா, பார்த்தானா பிரச்சனை ஆயிடும். சீக்கிரம் 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 வா. ஐயோ மச்சான், நீ எங்கடா இங்க? குளிக்கிறதுக்குடா. ஐயோ மச்சான், இந்த பாத்ரூம்ல வாஸ்து சரியில்லடா. 2 மணி நேரம் உட்காந்து முக்குனால எதுவும் வர மாட்டேது. வாஸ்து பிரகாரம் பிளாஸ்டிக் பெட்டி கலர் எல்லாம் மாத்தினாதான் ஒரே முக்குல ஒரு மாதிரி வெளியே சொன்னா கேள. யாரும் அந்த பொண்ணு இது பேஸ்ட் கம்பெனி இருந்து வந்துருக்காங்க. செக் பண்ணீங்களா மேடம்? நீங்க கிளம்புங்க. ஏண்டா எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ தெரிஞ்சவே மாட்டியா? அதான்டா. யாராவது பார்த்தா பிரச்சனை யாரும் போக சொல்றா. நான் வந்தது யாருக்குமே தெரியாது. நீயும் நானும் வேணா ஒரு தடவை டிராவல் பண்ணலாமா? முதல்ல போக சொல்றேன். டேய், வால்வோ பஸ் கிடைக்கும் போது ஏறிக்கிடா. வேணும் போது கை போட்டினா வாடகை லாரி கூட கிடையாது. முதல்ல இவ்வளவு அனுப்பு. ஒரு நிமிஷம். ஏய், உலகத்திலே இதுக்கு செக் கொடுக்குற முதல் ஆள் நீதான்டா. டேய், சில பேர்லாம் டிடி எடுத்து கொடுத்துருக்கேன். இது 4500 ரூபாய் தான் இருக்கு. 5000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு 4500 ரூபாய் தரேன். 500 ரூபாய் டிடிஎஸ், 10% வரி விலக்கு. இதுக்கு கூடவா? இந்தா இன்கம் டாக்ஸ் ஒழுங்கா கட்டணும், இல்ல ரைடு வருவாங்க. போ வேற ஆள பேர். ஓகே மீரா, நீ கிளம்பு. சந்தியா, நானும் வரேன்டி. உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பக்கத்துல ஒரு டேபிள் உட்காந்து அவனை பாத்துக்கிறேன். இந்த சீன் எல்லாம் வேணாம். கல்யாணத்தப்ப பக்கத்துலயே உட்காந்து வாட்ச் பண்ணலாம். ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு. அரே ஹே பகவான், நான் என்ன அவனை சைட் அடிக்க போறேன்? சைலண்டா உட்காந்து பாக்க போறேன். ஒண்ணும் வேணாம், நீ கிளம்பு. சந்தியா, நான் பெட் கட்டினது ஞாபகம் இருக்குல்ல? பசங்க பொண்ணுங்களை முதல்ல அங்கேதான் பாப்பாங்க. பாக்கலாம். பாக்க நிறுத்திக்காத, பெட்க்கு ரெடியாரு. போட்டோல பார்த்ததை விட நேர்ல சூப்பரா இருக்கான். ராஜாமா இருக்காங்க. ஹாய். ஹாய். ப்ளீஸ். தேங்க்ஸ். சாரி ஃபார் தி டிலே. இட்ஸ் ஓகே. பொண்ணுங்கெல்லாம் எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்ல வெயிட் பண்ணி தானே ஆகணும். பசங்க பொண்ணுங்களை முதல்ல அங்கேதான் பாப்பாங்க. உங்க ஸ்கேனிங் முடிஞ்சதுன்னா பேசலாமா? ஓ ஐம் ரியலி சாரிங்க. டோன்ட் மிஸ்டேக் மீ. கண்ணு கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. பை த வே, ஐம் யுவா. ஐம் சந்தியா. சரவணன். நிமிஷா. சாரி, நிமிஷா. நிமிஷா நிமிஷம். அப்படின்னா நான் மட்டும் உங்களை மினிட்ஸ் தான் கூப்பிடுவேன். ஓகே. ஒன் கிரீன் டீ அண்ட் யூ Cappuccino. கேப்பச்சினோ. யா. தேங்க் யூ. என்ன பத்தி புரோக்கர் எல்லா விஷயத்தையும் சொன்னாரா? சொன்னாரு. ஐடி ப்ரொஃபஷனல், ஒரே பையன், ஃபிளாட், சைட், ஃபிக்ஸட் டெபாசிட், இயர்லி 12 lakhs earning, blah blah blah. இதெல்லாம் எல்லா புரோக்கர்ஸும் சொல்றதுதான். முக்கியமான விஷயத்த சொன்னாரா? முக்கியமான விஷயமா? அது உங்க செகண்ட் மேரேஜ் விஷயமா? ஐ நோ இட்.
ரெண்டாவது கல்யாணம்னு தெரிஞ்சும் ஓகே சொல்லிட்டீங்களா? இதுல யாரோட ஃபோர்ஸும் இல்ல. காம்ப்ரமைஸ், சாக்ரிஃபைஸ் இது எதுவுமே நான் பண்ணிக்கல. சிம்பிள். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க மேரேஜ்க்கு ஓகேன்னு சொன்னப்போவே அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். ஆம்பளைங்களுக்கு செகண்ட் மேரேஜ்னா அது யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதே பொம்பளைங்களுக்குனா ஈஸியா ஒத்துக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. பட் உங்களை பார்த்ததுக்கு அப்புறமாவும் நீங்க செகண்டோ தேர்டோ டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களை ஃபர்ஸ்ட் டைம் விப்ரோல பார்த்ததுமே லைஃப் டைம் நீங்க என் கூடவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க பாஸ்ட் லைஃப் பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. ஏன்னா என் பாஸ்ட் லைஃப்லயும் நிறைய பாசிங் அஃபேர்ஸ் இருக்கு. அதனாலதான் உங்களை என்னோட லைஃப் பார்ட்னரா டிசைட் பண்ணிட்டேன். நீங்க ரொம்ப பிராட் மைண்டட். No, you've mistaken. I'm smart minded. இந்த காலத்துல கல்யாணங்கிறது இது கம்ஃபர்ட் or calculation. செட்டில் ஆனவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது calculation. இஷ்டப்பட்டவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது கம்ஃபர்ட். உங்க விஷயத்துல எனக்கு ரெண்டுமே கிடைச்சிருக்கு. இப்படி ஓபன் ஹார்ட்டா பேசணும் தான் நம்ம மீட்டிங் எந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணேன். ஒன்ஸ் அகைன் cheers. Cheers. ஏங்க பாண்டிச்சேரியில வாக்கிங் போறதுக்கா இடம் இல்ல? பீச்கோ பார்க்கோ போக வேண்டியது தானே. இப்படியே நடந்துட்டு இருந்தீங்கன்னா மார்பிள் தேஞ்சு போயிடும். பின்ன என்னடி, அவன் 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்றான். நான் 2000 போய் சொல்லி இந்த 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நம்மளே வீடு வந்து சேர்ந்துட்டோம். மணி 10 ஆகுது. அவன் போனானா, பொண்ண பார்த்தானா, இல்ல பேசினானா எதுவுமே தெரியலையே. ஐயா, எதுக்கு 2000 போய் சொல்லணும்? முதல் கல்யாணம்னு ஒரே ஒரு போய் சொல்லிருந்தா போதுமே. நீ சும்மா வாய மூடு. இவ வேற நேரம் காலம் தெரியாம. அம்மா, இந்த 2 விரல் ஏதாச்சும் ஒண்ணு தொடுங்க. ஏண்டி 2 விரலா காமிக்கிற? 2வது கல்யாணம்ல, அதான். இங்க என்ன தேவையில்லாத பேச்சு? உள்ள போய் வேலையை பார்ப்போ. வேலைக்காரி ஏதாச்சும் சொன்னா மட்டும் கோவம் வந்துருமே. அவனதான் இருப்பான். சீக்கிரம் எடு. அம்மா, சொல்லு. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அப்போ ரிலாக்ஸா இருக்கு சொல்லு. அப்படியா? வர 14ஆம் தேதி மெரினா பீச்ல பெர்மிஷன் வாங்கிடுங்க. போராட்டத்தை அங்க வச்சுக்கலாம். I'll meet you there. என்னது? ஓகேவா? டபுள் ஓகே ஆண்டி. அவன் சந்தியாவை ஃபர்ஸ்ட் டைம் எங்க பார்த்தான் தெரியுமா ஆண்டி? எங்க பார்த்தா? Just shut up யா. எங்க பார்த்தா தெரியுமா? சொல்லுமா. எங்க பார்த்தானா? விப்ரோ இன்டர்வியூல பார்த்தானா? அங்க விழுந்து வந்தான். ஓ, லவ் அட் விப்ரோவா? Whatever அத்தை. அவன் ரொம்ப பிராட் மைண்டட். என் பழைய வாழ்க்கைய பத்தி கேர் பண்ணிக்கல. அதனால எனக்கு ஃபியூச்சரை பத்தி எந்த கவலையும் இல்ல. I like him. Good. I'm really very happy for you. Anyhow, முத கல்யாணத்துல அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போயிட்ட. இந்த கல்யாணத்துல அவங்களோட சேர போற. இந்த விஷயத்த முதல்ல உன் டாடிக்கு போன் பண்ணி சொல்றேன். இனிமே எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். அண்ணா, ஒரு குட் நியூஸ். சரி வா வா, KFC போலாம். எதுக்கு? மறந்துட்டியா? ஏய், நான் சொன்ன மாதிரி அவன் அங்கதானே பார்த்தா. பெட் கட்டின இல்ல? ஏய், அவன் அங்கெல்லாம் பாக்கலடி. அரே ஹே பகவான், இந்த பொண்ணுங்கள ஏன் இப்படி போய் சொல்றாங்களோ? ஐயோ, சரியான மொக்கடி. சரி வா போலாம். Let's go. ஏய், நிமிஷா ரெஸ்யூம் அனுப்பிச்சிருக்கடா. காடு முருகனு கூட இவ்வளவு சீக்கிரம் 2வது கல்யாணம் நடந்திருக்காதரா. உனக்கு என்ன எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு செட் ஆகுது? ஏய், இவள பாருடா, அவளோட அராஜகமா இல்ல? ஏய், என்னடா இதுல கான்டாக்ட் நம்பரே இல்ல? ஒருவேளை போன் யூஸ் பண்ண மாட்டாளோ? டேய், பொண்ணுங்க தலையில பேன் இல்லாம கூட இருப்பாளுங்க, ஆனா கையில போன் இல்லாம இருக்க மாட்டாளுங்க. அப்புறம் ஏன்டா கான்டாக்ட் நம்பர் போடல? ஏன்டா கான்டாக்ட் நம்பர் போட அவனா கடையா வாடகை விடுறா. லவர், அவ அட்ரஸ் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த அக்கல்ல போட்டு சர்ச் பண்ணு. அக்குலா? கூகுள்ரா. உமா காமெடி சொன்னடா, சர்ச் பண்ணு. ஐயோ ஐயோ. ஹலோ. Hey, hi. It's me, நிமிஷா. ஹே மினி, வாட் a surprise call. ஏன் நம்பர் எப்படி உங்களுக்கு? உங்களது என்ன அம்பானி நம்பரா? அவங்களோட ரிலையன்ஸ் நம்பர் தானே. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் த கால். அப்புறம் நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
சும்மா பர்சனல் பிளாக் படிச்சிட்டு இருக்கேன். கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? ஓ யா. உங்கள மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான பையனை அந்த பொண்ணு ஏன் மிஸ் பண்ணா? கடவுளோட கால்குலேஷனை யாராலையும் கவுண்ட் பண்ண முடியாது. பிராப்தி ரஸ்துன்னு சொல்லி தலைமுழுகிற வேண்டியதான். ஏய், உன் ஸ்மைல் ரொம்ப நல்லா இருக்கு. எல்கேஜிலேயே கேட்டுட்டேன். வாய்ஸ் கூட ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. பிஜி வரைக்கும் கேட்டுட்டே இருக்கேன். உங்க ஸ்டார் என்ன, ஸ்கார்பியோவா? ஓ யா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்கதான் லைஃப்ல பொய் அதிகமா நம்புவாங்க. இத கேட்டதில்ல. ரொம்ப நெருங்கிட்டீங்க சரவணன். பார்க்கணும் போல தோணுது. வரட்டுமா? இப்பவே வா. யா. வேண்டாம்ப்பா. டெய்லி மார்னிங் நான் பார்க்ல ஜாகிங் போவேன். ஓகே, நானும் வரேன். ஓகே. சந்தியா, ஐ அம் டன். What happened? முடியலங்க. நமக்குள்ள என்னங்க ரன்னிங் காம்படிஷன் நடக்குது. I'm so sorry. Come, let's walk. சந்தியா, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. டெய்லி காலையில அவனை எழுப்பி ஓட சொல்லிருப்பீங்க. அவன் மொத்தமாவே உங்க லைஃப்ல இருந்து ஓடி இருப்பான். நீங்க ஹியூமரா பேசுறீங்க. உங்க கிளாமருக்கு மேட்ச் ஆகணும்ல. What? தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? உங்க கையில தண்ணி வாங்கி குடிச்சா கூட ஒயின் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். Good try. But needn't try another time. நான் தான் ஏற்கனவே விழுந்துட்டேன்ல. நீங்க ரெகுலரா ஜாக்கிங் வருவீங்களா? Compulsory. அப்படின்னா நானும் நாளையில இருந்து ட்ரை பண்றேன். Thanks. சந்தியா, டோன்ட் மிஸ்டேக் மீ. உங்க நம்பர் 1 என்னை விட நல்லா இருப்பாரா? நல்லாலாம் இருக்க மாட்டான். அவன் பேச்சுல மயங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பேச்சுல மயங்கி யாராவது கல்யாணம் வரைக்கும் போவாங்களா என்ன? அவ அழகாதான் இருந்திருப்பா. நீங்க தான் சும்மா சொல்றீங்க. உண்மையை சொல்ல போனா அவ உங்க கால் தூசி கூட வர மாட்டா. No, no, it's too much. டூ மச் இல்லங்க, 3, 4, 5 மச். இதுக்கு மேல நான் என்னங்க சொல்றது? ஓகே, 100க்கு எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்கலாம் சொல்லுங்க? ஜஸ்ட் 35. 35 தானா? No way. Just 33 தான். கிரேஸ் மார்க்ஸ் போட்டா தான் பாஸ் ஆவான். நீங்க கொஞ்சம் நெகட்டிவா தான் சொல்றீங்க. நீங்க கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்றீங்க. போட்டும். கலர்? அவன் கலர், கேரக்டர் எல்லாத்த பத்தியும் சொல்றேன். நோ நோ, இட்ஸ் நாட் நெசசரி. இட் இஸ் நெசசரி. லைஃப்ல ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், மறுபடியும் அதே தப்பு நடக்க கூடாது. கரெக்ட். இப்ப நம்ம அட்ராக்ஷன்ல இருக்கோம். இந்த அட்ராக்ஷன்ல இருந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். என் எக்ஸ பத்தி, அவன் கூட நடந்த XYZ பத்திலாம் உங்களுக்கு டீடைல்டா தெரியணும். பேரு சந்தியா, நந்தியா குறுக்க வந்து என் லைஃபே கெடுத்தவ. அவன் பேரு சரவணன். சாமி பேரை வச்சிருக்கானே நம்பி ஏமாந்துட்டான். அவ சொந்த ஊரு ஸ்ரீரங்கம். படிச்சதெல்லாம் கூட திருச்சி தான். பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவன் ஒரு பாண்டிச்சேரி. சென்னை IITல MTech பண்ணிருக்கான். நாங்க 2 பேரும் ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தப்ப யுஎஸ்ல மீட் பண்ணிக்கிட்டோம். யூ மீன் அமெரிக்காலயா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அடையா. எவ்வளோண்ணா? ₹1. இந்தாங்க. யோ, ஜெராக்ஸுக்கா மிஷினுக்கா? சேஞ்ச் இல்லைண்ணா. ₹1 1000 கொடுக்குறா. எங்கேயாவது போய் சில்லற வாங்கிட்டு வாயா. கூட அதெல்லாம் பாரு. 1000 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குங்களா? 1000 ரூபாய்க்கு சேஞ்ச் உங்ககிட்ட? எக்ஸ்கியூஸ் மீ, 1000 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கா? ஒண்ணு பக்கத்துல 3 முட்டை. இது 1000 ரூபாயா? போடா கூமிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ, 1000 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குங்களா? இல்லங்க. 1 ரூபாய் இருக்குங்களா? ஜெராக்ஸ் எடுக்கணுங்க. 1 ரூபாய் இருக்கு. தேங்க்ஸ்ங்க. இந்த காசை நான் இல்ல பரவாயில்ல. தேங்க்ஸ்ங்க. ஏங்க இந்தாங்க. இப்ப எப்படி கிடைச்சது? சில்லற இல்லனா சில்லற பொழப்பு. அத ஒரு சில்லற சொல்லக்கூடாது. ராஜம் இருக்கல. Hi, I'm Shweta, doing Java. Hi, I'm Meera from Bihar, MBA Technology Management. Hi, I'm Nancy, Oracle. Hi, I'm Shruti, spoken English classes. Hi, I'm Sandhya. Oh, nice name. Thank you. சந்தியா, இதுக்கு முன்னாடி இந்த பெட்ல திருச்சிக்கார பொண்ணு தான் இருந்தா. ஓ அப்படியா? ஆமா, அடையார்ல எவ்வளவு நல்ல ஹாஸ்டல்ஸ் இருக்கும்போது ஏன் இந்த ஹாஸ்டல்ல செலக்ட் பண்ண? ஏன் இது நல்ல ஹாஸ்டல் இல்லையா?
சாப்பாடும் நல்லா இருக்காது தண்ணியும் நல்லா இருக்காது ஏசி இருக்கு ஆனா ஒர்க் பண்ணாது நைட்டு 10 மணிக்கு கேட்ட பூட்டிடுவாங்க 5 நிமிஷம் லேட் ஆனாலும் கேள்வி கேட்பாங்க செகண்ட் ஷோ பினை டிஸ்கோ தேக் பினை எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. இதெல்லாம் ஹாஸ்டல் வர வரைக்கும் தான் வந்துட்டல இனிமே எல்லாம் பழகிடும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின்டைன் பண்ற ஏன் பாய் ஃப்ரெண்டே இல்லையா ப்ராமிஸ். அரே ஓ லென்ஸ் ஏன் இந்த பொண்ணுங்க எல்லாம் இப்படி போய் சொல்றாங்களோ ஏய் என்ன இருக்காத. சரி நீ படிச்ச காலேஜ்ல பசங்க நல்லா இருக்க மாட்டாங்களா நல்லாதான் இருப்பாங்க. பின்ன அதே காலேஜ்ல என் பெரியப்பா ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சந்தியா சென்னை வந்துட்ட பாய் ஃப்ரெண்ட் செட் பண்ணிக்கோ இல்ல லைஃப் ரொம்ப போர் அடிக்கும். எஸ் சார், எஸ் சார், ஐ எம் ஃப்ரம் ஐஐடி சார். நோ சார், ஐ எம் ஃப்ரெஷர் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். என்ன மாப்பிள வேலை கிடைச்சிருச்சு போல. கங்கராச்சுலேஷன். ஒரே குஷியா இருக்கிற. என்ன மாப்பிள வழக்கம் போல இந்த இன்டர்வியூ நக்கின்னு போச்சா? என்னடா மாப்பிள, இந்த ஜாப்லயாவது செலக்ட் ஆயிருவேன். அம்மா அப்பா தயவு இல்லாம சொந்த கால்ல நிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும்னு எவ்வளவு கனவு கண்டேன் தெரியுமா? கரெக்ட் மாப்பிள. அதே மாதிரி கம்பெனி நல்லா இருக்கணும், கம்பெனி ஓவோன்னு வரணும்னு அந்த ஓனர் எவ்வளவு கனவு கண்டிருப்பான். கூல் மாப்பிள. இந்த பார், உனக்கு இந்த இன்டர்வியூ எல்லாம் செட் ஆகாது. இங்க பாத்தியா, வீட்டில் இருந்தபடியே மாதம் 7000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 8வது ஃபெயில் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, இது உனக்கு யூஸ் ஆகுமேனு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஒட்டி வச்சு பிடி நோட்டீஸ பிச்சை எடுத்துட்டு வந்தேன். இதை எடுத்துட்டு போய் சாமி கிட்ட வச்சு பூஜை போட்டு சம்பந்தப்பட்டவங்களுக்கு போன் பண்ணி வேலை ஜாயின் பண்ணி என்ஜாய். இன்னும் நெத்தில டியூன் போடுறான். எப்படி மிஸ் ஆச்சு? 1 ரூபி இருக்கு. தேங்க்ஸுங்க. இந்த காசை நான் பரவாயில்ல. அடிங்க கொய்யால. ஏன் என் ஜாப் மிஸ் ஆச்சுன்னு இப்பதான்டா எனக்கு தெரியுது. காலையில ஒரு பொண்ணு 1 ரூபா காயின் கொடுத்தான்னு சொன்னல. என்ன இப்ப அதுக்கு வட்டி போட்டு 1.5 ரூபாய் கேக்குறாளா? அந்த தரித்திரம் புடிச்சவ கையில வாங்கினதுனாலதான் என் வேலையே போச்சு. அப்படி போடுற ஆம்லெட்ட அதானே பார்த்தேன். நீ எவ்வளவு பெரிய திறமசாலி, நீ எவ்வளவு பெரிய படிப்பாளி. அவ கொடுத்த அந்த 1 ரூபாயினால்தான் உனக்கு இந்த வேலை போச்சு இல்ல? ஆமா மாப்ள. ஏச்சி வாங்க இந்த ஓசி இதுல ராசி. மனசார சொல்றேன்டா, ஆடி போய் ஆவணி இல்ல பொரட்டா சைப்பசி வந்தா கூட சத்தியமா உனக்கு வேலை கிடைக்காது. உட்காந்து நெத்தில டியூன் போடு. மாப்ள நீ என்ன வேணாலும் சொல்லு, அவள்கிட்ட வாங்கின 1 ரூபானாலதான் என் வேலையே போச்சு. இந்த பக்கெட் என்ன? டேய் நீயே பொண்டாட்டி பக்கெட் மாதிரி தான் இருக்கிற, நீ என்ன பக்கெட்ன்றியா? கையில பக்கெட் வச்சிருக்கியா, அதான் வேலை கேட்டேன். நீ கூட தான் கையில குழந்தை வச்சிருக்க, நீ என்ன குழந்தை வைக்கிறியா? தொடப்படியில அடிக்கிறமா? அதுக்கே டென்ஷன் எல்லாம் உன்னாலதான்டா. பாத்ரூம் போறதா அழகா 2 பெயிண்ட் டப்பா அறுத்து வச்சிருக்கல, அப்புறம் இது பக்கெட் வாங்கணும்னு. அவ்வளவு பெரிய ஹைட்டாக்கான வீட்டுல இருந்துகிட்டு பாத்ரூம்ல பெயிண்ட் டப்பா வைக்கிறது? டேய் ஆய் போறதுனால ஹைடெக் இருக்குது. சின்ன வயசுல நம்ம தெருவோரமா போனவங்க தானடா. பாத்தியா, தமிழ்நாட்டுல இருக்க மூசுண்ணிகளை நம்பி மகாராஷ்டிரால இருந்து பானை தூக்கின்னு வந்துட்டான். என்னது இது? டேய் என்னடா கை கழுவுன தண்ணிய பானையில ஊத்தி வச்சிருக்கிற? சார் பூரி கா பானி சார். ரசம் ரசம். ஏன்பா 1000 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கா? கடை இப்பதான் ஓபன் கியா. சென்னை 999. டேய் 500 ரூபாய்க்கு பானிபூரி கொடு, 500 ரூபாய்க்கு அந்த கை கழுவுற தண்ணிய கொடு. மொத்தத்தையும் தின்னு எனக்கு பேஜனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு 1000 ரூபாய் நான் செலவு பண்ணி ஆகணும். என்ன மச்சான்? பின் என்னடா, எங்கெல்லாம் சில்லறை கிடைக்காதோ அங்கெல்லாம் 1000 நோட்டு எடுத்துட்டு வந்து என்ன ஏமாத்தி ஏன் காத்தி செலவு பண்ண வைக்கிற? இந்த ஒரு தடவை குடுமாப்ல. ஒரு தடவைன்னு சொல்லி 1000 தடவை என்ன செலவு பண்ண வச்சிருக்கிற. இருந்தாலும் ஒழிஞ்சுப்போ. நட்புக்கு இவன் ஒரு இலக்கணம் என்று எதிர்காலம் என்னை போற்றி புகழட்டும். कितना प्लेट? 2 प्लेट आए. ठीक है. लो जी. குடுப்பா. டேய் அங்க பாருடா, சும்மா ஆப்பிள் கம்ப்யூட்டர் மாதிரி அம்சமா ஒரு மைனா. Bayo 1 Mosambi. And you? சேம் இந்த கம்ப்யூட்டர்னால தான் எனக்கு வைரஸே பாமாச்சு. டேய் என்னடா சொல்ற? ஏய் இவளால தான் என் வேலையே போச்சு. ஏய் 1 ரூபாய் காசு குடுறா. ஒரு மூஞ்சில ரூபாய் தூக்கி இல்லையா? எறிஞ்சு வரேன். இல்லடா டேய் இல்லடா என்கிட்ட. டேய் பேண்ட் அவுத்துறாதடா. அப்போ பழி வாங்குறது கூட என் பாக்கெட் நம்பி தான் இருக்கீங்களா? ஹலோ இந்தங்க உங்க 1 ரூபாய். It's okay. தாயே நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தியோ தெரியல, நீ நல்லா இருப்ப. இந்தா குடி 1 ரூபாய். ஏய் ஏய் என்ன பாக்குற? உன் கையால இந்த 1 ரூபாய் வாங்கின ராசி என் வேலையே போச்சு. ஏமா உங்க சண்டையில என் காசு கொடுக்க மறந்துடாதீங்க. 26 ரூபா கொடுங்க. ஹலோ இந்த 1 ரூபாய நீங்களும் எடுத்துக்கங்க. இதை எடுத்தேன்னா என் பழப்பு கெட்டு போயிரு. ஏய் கடைக்காரன் கூட அவ காசை வாங்க மாட்டேங்கிறான்டா. வாடா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. ஐயோ என்னம்மா அது, உன் கையில இந்த 1 ரூபா வாங்கினா என் கலெக்ஷன் கம்மியாயிருமே. தமிழ்ல சொன்னா இந்த அம்மாவுக்கு புரியாது போல இருக்கே. ஐ டோன்ட் வாண்ட் யுவர் 1 ரூபி. இப்படி ஏய்
பிச்சைக்காரன் கூட அந்த காசை வாங்க மாட்டேங்கிறான்டா. ஏய் வாடா. மச்சான், என்னோட ட்ரெஸ்ஸிங், என்னோட கூலர், என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கேன் மச்சான்? ஷேர் ஆட்டோல போறது கூட சில்லற இல்ல. நீ எல்லாம் சேவிங் பண்ணி ஏன்டா வெளிய வர? இஸ் இட் டஃப்? நாட் ரியலி. ஏய் மாப்ள அங்க போற. ஏய் வண்டி நிறுத்துடா. ஹாய் சங்கரனா, சௌக்கியமா? என் சௌக்கியத்துக்கு என்னமா குறைச்சல? இருடா, அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தறேன். டேய் இது பப்ளிக் பிளேஸ். பொண்ணுங்க கீழே விழுந்தா தூக்கி விடுறவனுங்க, துப்பட்டா வீல்ல மாட்டா எடுத்து விடுறவனுங்க, பிரச்சனை இன்னும் எதுன்னு கேட்காம ஓடி வந்து அடிக்கிறவன்லாம் இங்கதான் எங்கன்னா ஒளிஞ்சிட்டு இருப்பான். தேவையில்லாம எனக்கு தர்மடி வாங்கி கொடுத்துறாத. இங்க இருந்தே கவனிப்போம். அப்புறம் என்ன சொல்றா எங்க ஹாஸ்டல் பொண்ணு தீபா? லவ் தவிர இது எல்லாத்தையும் சொல்றா. கவலைப்படாதீங்க, நான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடும். அப்புறம் இவ என்னோட ஃப்ரெண்ட் சந்தியா. ஹாய். ஹலோ. இவ எப்போ ரிங் கொடுத்தாலும் நீங்க ரீசார்ஜ் பண்ணிடுங்க. சரிமா. நான் கேரண்டி. சரிமா. இப்ப எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணனும்? 110. கொடுங்க. நம்பர் எழுதுமா. வந்துச்சா? Thank you. பை நா. ஓகேமா, வாங்க. பாக்க மாடல் மாதிரி தான் இருக்காளுங்க. ஆனா இன்னும் ஒரு பாய் ஃப்ரெண்டோட மாட்டல போல் இருக்கு. எப்படிடா சொல்ற? பாய் ஃப்ரெண்ட் தான் இவளுங்கடா ரீசார்ஜ் பண்ண கடைக்கு வர போறாளுங்க. உட்காந்தத்திலே போன் பண்ணி டார்லிங் ஒரு 100 rupees ரீசார்ஜ் பண்ணு உயிர் எடுப்பாளுங்க. அவனுங்களும் உன்ன மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட பிச்சை எடுத்து ரீசார்ஜ் பண்ணி விடுவானுங்க. ஏய் இவனுக்கு எப்படி தீபா மேல லவ் வந்துச்சு? தீபா ஒரு தடவை இவனை பார்த்து பாடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாலாம். அன்னிலேருந்து இவ எம்ஆர்எஃப் டயர் மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டே இருக்கா. இதாண்டா குமரியில் வாழும் குடோன்னு. வாங்காமே ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கா. என்ன வேணும்? இதுக்கு முன்னாடி ஆட்டு தொட்டியில மாட்டு கறி கடை வச்சிருந்தீங்களா? ஏன் கேக்குற? இல்ல மூஞ்செல்லாம் இறுகி போய் உருன்னு வச்சிருக்கீங்களா? அதான் கேட்டேன். உனக்கு எவ்வளவு டாப் அப் பண்ணனும்? அது 100 ரூபாய்க்கு. கேட்டு வாங்குற பழக்கம் கூட போயிடுச்சா உனக்கு? இந்த நம்பர் எழுது. ஓஹோ, அவ நம்பரை ஏத்ததான் ஏன் 100 ரூபாயா இருக்குனானா? 100 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணா சிவா மனசுல சக்தி ஃப்ரீயா? என்னது? SMS ஃப்ரீயான்னு கேட்டேன். இல்ல. ஓகே ஓகே. என்ன முடிஞ்சதா? முதலாளி உங்களுக்கு நல்ல சிரிச்ச மூஞ்சி பாத்தீங்களா? மூஞ்சா பாரு உனக்கு. எப்படியோ அவன் நம்பர் தட்டி தூக்கிட்ட. இப்ப எடுத்த நம்பர் வச்சு என்ன பண்ண போற? மாப்ள உன் போனை கொடு. போனா இப்பதான் டாப் அப் பண்ண. இது ஏன் போன் கேக்குற? என் மொபைல்ல பேட்டரி லோவா இருக்கு, அதான் கேட்டேன். ஹலோ. அடிங்க கொய்யால திமிரு பிடிச்சவள. டேய் என்னாச்சு? எதுக்கு அழுவுற? அந்த ஒரு ரூபாய்க்கார போன் பண்ணி அசிங்கமா திட்டுறான். அசிங்கமா திட்டுறானா? போன் கொடு. அவனை விட நான் அசிங்கமா திட்டுறேன். கொய்யால. டேய் அவ கால் பேக் பண்றடா. ஏய் மாப்ள, பொண்ணுங்க கெட்ட வார்த்தை பேசி நீ கேட்டது இல்லையே. அசிங்கமா அவ்வளவு சூப்பரா திட்டுவாளுங்க. கேட்டு என்ஜாய் பண்ணு. டேய் இல்ல பாய் மாட்டுக்கு போற கோசம் விடு பாய். என்னமோ மாப்ள, ஊர்ல எவ்வளவுதான் கௌரவமா வாழ்ந்தாலும் இந்த சென்னையில ஒரு வேலைக்கு கண்டவங்காலெல்லாம் புடிச்சு பம்ம வேண்டி இருக்குதே. டேய் என்னதான் துணி கடை ஓனரா இருந்தாலும் குளிக்கும் போது அந்த மாதிரி நீ கிராமத்துல என்னதான் ஜித்தா இருந்தாலும் இங்க வேலை தேடி போறதுல கொஞ்சம் பொத்தின் தான் இருக்கணும். பீரை ஊத்து. என்னடா நீ ஊத்துற? ஒரு பீர் ஊத்த தெரியல, ஓபன் பண்ண தெரியல. நீ எல்லாம் காலேஜ்ல படிச்சுன்னா கொடு. என்ன அம்மா நேரத்துல கூப்பிடுறாங்க? ஹலோ சொல்லுமா. எங்கடா இருக்க? இது கோயில்ல இருக்கமா? கோயிலையா? ஆமா. இதோ பெல் சவுண்ட் கேக்கல? ஓ வெள்ளிக்கிழமை அஷ்டலட்சுமி கோயில் போயிருக்கியா? டேய் மறக்காம தீர்த்தம் வாங்கி குடுறா. வாங்கி குடிச்சுக்கிட்டு தாமா இருக்கேன். அப்படியே ரெகுலரா போயிட்டு அந்த அஷ்டலட்சுமியே உனக்கு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை வாங்கி கொடுத்துருவா. அம்பி பிரசாதம் எடுத்துக்கோடா. டேய் பணம் ஏதாவது வேணா சொல்லுடா, பேங்க்ல போட்டு விட்டுறேன். ஆன்ட்டி நீங்க ஊருக்கு வரும்போது ஒரு 4000 ரூபாய் நோட்டு கொடுத்து அனுப்பிச்சீங்களே, அதையே இன்னும் செலவு பண்ணாம தான் வச்சிருக்கான். இதுக்கு அப்புறமா செலவு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க அக்கௌண்ட் நம்பர் மெசேஜ் பண்ணுங்க, நான் திருப்பி அந்த நோட்டு உங்க அக்கௌண்ட்லயே போட்டுறேன். என்னடா சொல்ற தியாகு? அம்மா பணம் எல்லாம் வேண்டாமா, இவன் எங்க என்ன செலவு பண்ண விடுறான்? உங்களோட சூப்பரா பாத்துக்கிறாமா. சரி பத்திரம்பா. யாரா அது விடிய கால 11 மணிக்கெல்லாம் போன் அடிக்கிறது?
மறுபடியும் மோகினி பிசாசு மொபைல் வழியா வந்துட்டால. பாத்தியா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு செய்வினையில கை கால் உந்தா மாதிரி படுத்துட்டு இருக்கிறான். டேய் 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 ஏந்திரா, டேய் ஏந்திரா ஏந்திரா. என்னடா மொபைல்ல மோகினிடா. நீ ஏன் பேசுற? ஐயோ நானா? அவளுங்க 5 மரத்து வேப்பலைய மொத்தமா கட்டி ஆடுவாளுங்க, நம்மளால முடியாது. இந்தா நீயே பேசு. பேசுடா. குடுறா. பேசு. ஐயோ டேய் டேய், எங்க அப்பாவை அசிங்கமா திட்டினதுக்கு எங்க அம்மா ஆசையோட வாங்கி கொடுத்த மொபைல்ரா, அத போட்டு உடச்சிட்டா உன்ன. ஐயோ மறுபடியும் போனா. சிரிக்கிறியா? இருறா, உன் மூஞ்சில நீ பூரா விடுறா. சிரிக்கிற சிரிக்கிற. அதுக்கப்புறம் போன. டேய், இப்ப எதுக்கு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சுத்தி சுத்தி ஓடுற? மாப்ள, லாஸ்ட் டைமே ஜாப் கன்ஃபார்ம்டா. இது ராங் இன்ஃபர்மேஷன் சொல்லி HR இப்பதான் போன் பண்ணி உடனே ஜாப்ல ஜாயின் பண்ண சொல்லிட்டாரு. இப்போ அது புரிஞ்சுக்கிடா. கை ராசி முகராசி எல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம அந்த பொண்ணு போட்டு திட்டிட்ட. பாவண்டா அவ. ஓ 20 மிஸ்ட் கால். யார் நம்மள இவ்ளோ மிஸ் பண்ணது? மாப்ள, இப்படி எல்லாம் பண்ணா பொண்ணுங்களுக்கு பிடிக்குமாடா? எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, பொண்ணுங்களுக்கு சுத்தமா இருந்தாதான் பிடிக்கும். பாத்தியா, மணி கூட அடிக்குது. ஒன்று பீடா. ஹலோ ஹலோ, இட்ஸ் மீ. மீனா? அத அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு திட்ட தெரியுமா? என்ன கால் பண்ணவள காரி துப்ப சொல்றான்? ஹே, who are you? ஏங்க, அதான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னல. உங்களுக்கு திட்ட தெரியுமா தெரியாதா? நல்லாவே திட்டுவேன். சரி, நீங்க எதுவும் டிராபிக்ல இருக்கீங்களா? ஆமா. கொஞ்சம் பிரேக் போட முடியுமா? அடுத்த தடவை பிரேக் போடும் போதே கொஞ்சம் கிரீஸ் போட்டு போட சொல்லு. பல்லெல்லாம் கூசுதுடா. பிரேக் போட்டீங்களா? இப்ப திட்டுங்க. அன்னைக்கு உங்களை திட்டுனது நான் தான். டேய் நீயா? திருட்டு. அங்க அவ அசிங்க அசிங்கமா திட்டிட்டு இருக்கா. என்னமோ ஹாரி ஜெயராஜ் இட்ஸ் கேக்குற மாதிரி ரசிச்சு கேக்குறான் பாரு. இப்ப ரிலீஃப் ஆயிட்டீங்களா? நல்லாவே. ஆக்சுவலி ஐ எம் சாரி. உங்க கைராசிய நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன். உங்களால போச்சுன்னு நினைச்ச வேலை திரும்பவும் கிடைச்சிருச்சு. அதான் அன்னைக்கு நான் உங்களை திட்டுனதுக்காக இப்ப நானே கேட்டு திட்டு வாங்கிக்கிட்டேன். யாரா நீ? சில்லற கேட்டு வாங்கிட்டு போன, கேட்காமலே குடுக்க வந்த, கிண்டல் பண்ண, போன்ல திட்டுன, திரும்ப போன் பண்ணி என்னையே திட்ட சொல்ற. ஆக்சுவலா யாரா நீ? என் கூட காபி சாப்பிட வந்தா சொல்றேன். வைடா போன. அது வந்து பார், சீப் ட்ரிக்ஸ் வேண்டாம். உன்ன மாதிரி ஆளுங்க நிறைய பேரை ஏற்கனவே நான் பாத்திருக்கேன். And remember one more thing. ஓ வேலை என்னால போகல, என்னால வரல. ஏய் ஸ்டாப். இப்ப எது விட்டாலாச்சாரி படத்துல வர வேதாளமா சிரிக்கிற? இல்ல மாப்பிள, போன்ல அவ ஒண்ணு சொன்னா பாரு. என்ன? என்னால போகல, என்னால அடடடடடா. ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா போதுமே. அவ காரி துப்புனா கூட அப்படியே கவிதை மாதிரி ரசிப்பீங்களா? ஓடா நீயும் ரியாக்ஷனும். என்னால போகல, என்னால போகல, என்னால வரல. ஹலோ, யாரு? என்னால போகல, என்னால வரல. ஏய் நீயா? என்ன இந்த நேரத்துல? எனக்கு ஒரே கில்ட்டியா இருக்குங்க. ப்ளீஸ் ஒரு 100 ml காபி. ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க. ஓகே. ஓகேவா? ஓகே. தேங்க்யூ தேங்க்யூங்க தேங்க்யூங்க. தேங்க்யூ. ஏய் வாட்ஸ்அப், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. எதுக்குங்க இந்த ஆஸ்கார் அவார்டு? உங்களை கேவலமா திட்டுனதுக்கா இல்ல காபி சாப்பிட கூப்பிட்டதுக்கா? ரெண்டுக்கும் தான். உங்களுக்கு திமிரு ஜாஸ்திங்க. எப்படி சொல்றீங்க? கொழுப்பு நிறைய இருந்தா திமிரு ஜாஸ்தியா இருக்கும். எனிவே, ஐ அம் சந்தியா. ஐ அம் சரவணன். சரவணனா? என்னங்க இவ்வளவு கேவலமா ரியாக்ட் பண்றீங்க? ஏய் இட்ஸ் ஓகே. கொஞ்சம் காமன் நேம். ஒரு தெருவுக்கு மினிமம் 10 சரவணனாவது இருப்பாங்க. அப்ப தெருநாய் ரேஞ்சுக்குன்னு சொல்றீங்க? ஹே, ஐ டோன்ட் மீன் இட் லைக் தட். ஆர்டர் ப்ளீஸ் சார். 1 green tea. உங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸ் அதிகமா? கான்சியஸ் கின்சியஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நீங்க இருக்கீங்கல்ல, அதான் ஒரு சின்ன பில்டப் போட்டேன். 1 butterscotch. ஓகே. ஹலோ பிரதர், எனக்கு 2 டீ கேன்சல். ஓகே சார். பட்டர்ஸ்காட்ச்னா அவ்ளோ இஷ்டமா? ரொம்ப. ஏன்? ஏன்னா அதுலதான் ஸ்காட்ச் இருக்கு.
வேற என்னெல்லாம் பிடிக்கும்? வேற ஜில்லுன்னு பிடிக்கும். ஓசி பைக்ல லிஃப்ட் கேட்டு போறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சைலண்டா இருக்க பொண்ணுங்கள சைட் அடிக்கிறது பிடிக்கும். இதுக்கெல்லாம் மேல கிசு கிசுனா ரொம்ப பிடிக்கும். கிசு கிசா? ஆமா, நல்லா இருக்கும்ல. இந்த பையன் அந்த பொண்ணு விட ஓடிப்பிட்டான், அந்த பையன் இந்த பொண்ணு விட ஓடிப்பிட்டான். கள்ள காதலுக்காக புருஷன் தலையில பொண்டாட்டி கள்ளத்துக்கு போட்டா. நான் இன்று நானாகில்லை ஏனென்று கேட்கிறேன். நீ இன்றி போன நாட்கள் வீரென்று சொல்கிறேன். நான் இன்று நானாகில்லை ஏனென்று கேட்கிறேன். நீ இன்றி போன நாட்கள் வீரென்று ஒரு மேகம் இல்லாமல் ஒரு சாரல் இல்லாமல் முழுதாக வேகம் நனைகின்றேனே நானே. விழுதாக காற்றில் ஆடும் வாழ்க்கை தானே. ஒரு வார்த்தை இல்லாமல் ஒரு ஓசை இல்லாமல் ஒரு பாடல் ஒன்று பாடி வந்தேன் நானே. இது பாதி சொர்க்கம் பாதி நரகம் தானே. பொய் சொல்லி கற்றுக்கொண்டேன் நான் கூசவில்லையே. முன் போல உன்னால் இன்று நான் பேசவில்லையே. பொய் சொல்லி கற்றுக்கொண்டேன் நான் கூசவில்லையே. முன் போல உன்னால் இன்று நான் பேசவில்லையே. ஒரு வார்த்தை இல்லாமல் ஒரு ஓசை இல்லாமல் ஒரு பாடல் ஒன்று பாடி வந்தேன் நானே. இது பாதி சொர்க்கம் பாதி நரகம் தானே. ஒரு தேநீரில் நான் காணாத சுவை உன் பேரில் உணர்ந்தேனே. உன்னை பார்த்தாலே என் மேலாடை சரி செய்தேனே. எதனாலே இந்த மாயமோ? போருக்கு போவது போல் தூங்கிட செல்கிறேன். வேறுக்கு கண்ணை மூடி வேறேதோ செய்கிறேன். தீவுக்குள்ளே நான் என்று போகிறேன். ஆனாலும் காதல் ஏதோ சங்கீதம் கேட்கிறேன். ஒரு வார்த்தை இல்லாமல் ஒரு ஓசை இல்லாமல் ஒரு பாடல் ஒன்று பாடி வந்தேன் நானே. இது பாதி சொர்க்கம் பாதி நரகம் தானே. வழி தெரியாத மொழி புரியாத ஒரு சிறுவன் போல் நடந்தேனே. அடையதுதானா இது அதுதானா என அடையாளம் தெரியாமல் நானும் நின்றேன். தேவைக்கு மேலே இங்கே தேங்கூழி சொட்டிலே கை தீண்டும் தூரம் வந்து வானம் தான் முட்டிலே.
அங்க பாரு என்னாச்சு? அடிபட்டிருக்கு. So sad. கர்ச்சீப் கொடு. கர்ச்சீப் எதுக்கு? சீக்கிரம். ஏய் என்கிட்ட கர்ச்சீப் எல்லாம் இல்ல. கொடு கர்ச்சீப். ஏய் என்ன பண்ற? ஏய் 100 rupees பார்க் அவென்யூ கர்ச்சீப். It's okay. ஐயோ உனக்கு வந்த வாழ்வுடா. யாரோட டாக்னு தெரியல. அடிபட்டிருக்கு. ஃபாஸ்டா தான் இருக்கா? ஏய் இப்போ இது என்ன பண்றது? ஏன் ஹாஸ்டல்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ ஒரு ரூம்ல வச்சுக்கோ. ஏன் ரூம்லயா? இங்க தியாகம் இருக்கானே. Please. சரி அவனோட சேர்த்து இதையும் வச்சுக்கிறேன். ஓகே மம்மி பாய். வந்துட்டா. கங்க்ராட்ஸ் யா. என்ன ஆச்சரியம், ₹1 லைஃப் ஸ்டைலே மாத்திருச்சுல. அப்படி எல்லாம் இல்ல. அரே ஹே பகவான், இந்த பொண்ணுங்களை ஏன் தான் இப்படி போய் சொல்றாங்களோ? ஏய் அந்த மினிஸ்டர் பையன் நானா டச்ல இருக்கானா? இருக்கட்டும். ஹே சந்தியா, உனக்கு வேணானா சொல்லு, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். பொண்ணுங்களா இவளுங்க? ஆமாடி, மினிஸ்டர்னா நிறைய பிளாக் மணி இருக்கும். ஊட்டி கொடைக்கானல்னு ஏகப்பட்ட பங்களா இருக்கும். அங்க போய் கூலா செட்டில் ஆயிடுவா. ஐநாக்ஸ்ல ஷோ கன்ஃபார்ம். டேய் நல்லா ஷப்ஷம் போடுறீ. போடுறீ. அனில் அனுப்பியிருக்கான். எங்க அப்பா நாளைக்கு காலையில மினிஸ்டரா பதவி ஏற்க போறாரு, மறக்காம டிவி பாரு. உன் ஸ்கேனிங்க கொஞ்சம் நிறுத்துறியா? ஹே சாரி. ஆமா 50% பசங்க பொண்ணுங்கள செக்ஷுவலா தான் பாப்பாங்களா? ஏய் யூ ஆர் ராங். தென் 100% பசங்க அப்படிதான். கேஷுவலா பார்த்தா எப்படி அட்ராக்ட் ஆவீங்க? ஓ காட். ஹே நீ என்ன நோட்டீஸ் பண்ணலையா? நான் இன்னைக்கு ஹாஃப் சாரில வந்திருக்கேன். ஏய் நீ என்ன நோட்டீஸ் பண்ணலையா? நான் ஒன்னு ஆஃப் சாரில பார்த்து வெக்ஸ் ஆயிட்டேன். அப்ப ஹாஃப் சாரி பிடிக்காதா? எப்படி பாத்துட்டு போறான் பாத்தியா? ஏதோ கிராமத்துல இருந்து உன்னை தள்ளிட்டு வந்த மாதிரியே பாத்துட்டு போறான். இது ஃபெஸ்டிவல் Dress தெரியுமா? எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் நான் இந்த மாதிரி ஹாஃப் சாரி தான் போடுவேன். நீ இனிமே ஆஃப் சாரில வந்தேன்னு வச்சுக்க, நான் உன்னை விட்டுட்டு ஓடியே போயிருவேன். ஏய் சரவணா, வெயிட். இந்த பார்க் போர் அடிக்குதுடா, வேற எங்கயாவது போவோம். அப்ப எங்க சித்தி வீட்ல யாருமே இல்ல, அங்க போயிருவோமா? ஏன் அங்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? அப்ப ஏதாவது பிளான் பண்ணிருவோமா? கொன்னுடுவோம். என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அது இல்ல சந்தியா, எங்க சித்தி வீட்ல இன்டர்நெட் இருக்கு, அதுல உன் போட்டோ எல்லாம் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். அதான் உன்னை கூட்டிட்டு போய் காட்டலான்னு பார்த்தேன். பக்கத்துலயே நெட் சென்டர் இருக்கு, அங்க கூட பார்க்கலாம். ஹாய். ஹாய் சந்தியா, வாட்ஸ் ஹேப்பனிங்? நதிங். டின்னர் முடிஞ்சதா? இந்நேரம் ஜீரணமே ஆயிருக்கும். டிவில அப்பா ப்ரோகிராம் பாத்தியா? பார்த்தேன், நல்லா இருந்தது. ஓ தேங்க்ஸ். ஓ சரவணன் என்ன சொல்ல போறான்? அனில் 1 minute லைன்லயே இரு, வேற கால் வருது. இந்த நேரத்துல வேற கால்? அம்மாவா? அம்மாதான். ஓ ஓகே ஓகே, வெயிட் பண்ணு. ஹலோ. ஹாய் ஹனி. ஹாய் ஸ்வீட் ஹார்ட். நம்பர் பிஸியா இருந்தது. அம்மாவா? அம்மா என்ன சொல்றாங்க? ருட்டீன், நேரத்துக்கு சாப்பிடு, கரெக்ட் டைம்க்கு தூங்கு, சினிமாவை குறைச்சிக்கோ, வேலைய பத்தி டென்ஷன் ஆகாத, bla bla bla. அம்மாவுக்கு உன் மேல எவ்வளவு கன்சர்ன். பேரண்ட்ஸ் இல்லையா? ஆமா நீ என்ன பண்ற? உண்மையை சொல்லட்டுமா? ஒரே நெட் சென்டர் ஞாபகமாவே இருக்கு. ஏய் இன்னொரு தடவை மவுஸ் ஹேண்டில் பண்ணும் போலயே இருக்கு. ஐயோ நோ சான்ஸ், இனிமே உன் கூட நெட் சென்டர் வரவே மாட்டேன். ஏய் என் மேல நம்பிக்கை இல்லையா? நெட்ல ரொமான்ஸ்னு நம்ம விஷயம் டிவி நியூஸ்ல வந்துருச்சுன்னு வை, அப்புறம் 2 பேரும் சூசைட் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி அதை விடு, நாளைக்கு நான் ஆபீஸ் முடிஞ்சு சீக்கிரமே வந்துருவேன். மீட் பண்ணலாமா? எங்க? சர்ப்ரைஸ். குட் நைட். ஹாட் ட்ரீம்ஸ். பை பை. அனில் சொல்லு. அம்மா என்ன சொல்றாங்க? ருட்டீன், நேரத்துக்கு சாப்பிடு, கரெக்ட் டைம்க்கு தூங்கு, சினிமாவை குறைச்சிக்கோ, வேலைய பத்தி டென்ஷன் ஆகாத, bla bla bla. ஏய் ஜாப் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. நான் வேணா டாடிட்ட சொல்லி ஒரு நல்ல கம்பெனில உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லட்டுமா? தேங்க்ஸ் பட் நோ. சரவணன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கான். அவன் கம்பெனிலேயே ஆல்மோஸ்ட் ஓகே ஆகுற மாதிரி இருக்கு. அப்படியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஒன் மோர் திங், நெக்ஸ்ட் வீக் சென்னை வரேன், மீட் பண்ணலாமா? பார்க்கலாம். ஹே தேங்க்ஸ். ஹே மீட் பண்ணலாம்னு சொல்லல, பார்க்கலாம்னு சொன்னேன். ஏதோ ஒண்ணு.
உங்ககிட்ட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கு, அது போதும் எனக்கு. ஹேவ் அ ட்ரீம் ஸ்லீப். பை. பாய். வாட் இஸ் திஸ் சரவணா? 2 hours சிட்டியை சுத்திக்கிட்டே இருக்க. நீ நல்லா கார் ஓட்டுவேன்னு எனக்கு தெரியும். முதல்ல காரை நிறுத்து. எங்க நிறுத்தணும்னு தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா இது நல்ல பிளேஸா செட் ஆகணும்ல. பிளேஸ் செட் ஆகணுமா? சர்ப்ரைஸ் என்ன? சாண்ட்ரோல வந்திருக்க, ஸ்ட்ரேஞ்சர் பேசுற, ஒண்ணுமே புரியல. அதோ அங்க ஒரு சூப்பர் பிளேஸ் இருக்கு, நிறுத்துறேன். சந்தியா, டின்னர் போலாமா? நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். ஓகே, வாங்கடி. சரவணனா தான் இருக்கும். இந்த நேரத்துல இவன் ஏன் பண்றான்? ஹாய் அனில். ஹாய் சந்தியா. சொல்லு அனில். ஞாபகம் இருக்கா? நாளைக்கு February 14th வேலண்டைன்ஸ் டே. சென்னைக்கு வரலான் இருக்கேன். மீட் பண்ணலாமா? சாரி அனில், மறுபடியும் உன்னை மீட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சந்தியா, ஒரு விஷயம் ஃப்ராங்கா சொல்லு. ஆர் யூ என்கேஜ் வித் சம்ஒன்? சந்தியா, அன்னைக்கு என் டேடியோட பதவியேற்பு விழா நடக்கவே இல்லை. அது அடுத்த நாள் தான் நடந்துச்சு. ஆனா நீ பார்த்தேன்னு சொன்ன. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் என் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. பட் ஒன் திங் சந்தியா, எங்க அப்பா எத்தனை கட்சி மாறினாலும் நான் என்னைக்குமே மாற மாட்டேன். பை சந்தியா. பாய். உள்ள பந்தாவா கிளம்புறியா? எங்க போற? எப்ப வருவ? மாமா வீட்டுக்கு போறேன், காலைல வந்துருவேன். நீ காலையில வர வேண்டாம், நாளைக்கு நைட்டே வா. டேய் மாப்ள, கிளம்புடா, கிளம்பு. டேய், இப்ப எது டிராபிக் போலீஸ் ஷேர் ஆட்டோக்காரன் துரத்துற மாதிரி கிளம்பு கிளம்பு சொல்லிட்டு இருக்கிற? உனக்கு காரணம் வேணுமா, கரன்சி வேணுமா? கரன்சியா? மாப்ள, 10,000 ரூபாய் புது நோட்டு. மார்னிங் ஷோ மல்டிபிளெக்ஸ்ல மூவி பாரு. மதியானம் தலப்பாக்கட்டுல பிரியாணி சாப்பிடு. ஈவினிங் சரவண பவன்ல சூடா காபி சாப்பிடு. அதுக்கப்புறம் KFCல பக்கெட் சிக்கன். அதுக்கப்புறம் நைட்டு காஸ்ட்லியான பாருக்கு போ, ஜில்லுன்னு. அதுக்கப்புறமும் காசு மிச்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், டிராபிக் சிக்னல்ல பிச்சை எடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல லெப்ட் ஹேண்ட்ல காசை தூக்கி போடு. அதுக்கப்புறமும் காசு மிச்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், LICல பாலிசி போடு. அப்புறமும் மிச்சம் இருந்துச்சுன்னா CM ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிரு. இந்தா வச்சுக்க. என்னடா திடீர்னு அமௌண்ட் எல்லாம் தூக்கி அடிக்கிற? சரி, யார் அந்த சீக்ரெட்? சீக்ரெட் பேரே கிளாஸா இருக்குதே. ஜாலி 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 ஜாலி. தியாக, என்னடா இந்த கார்டு ஒன்னதான் பாரு. நைட்டு தூங்கும் போது பெட்டு கீழே கிடந்தது மாப்ள. கார்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். இப்படி கேர்லெஸ் எல்லாம் இருக்க கூடாது. 10 ரூபாய் கொடுத்து இச்சி கார்டு வாங்கணுமேன்னு சீப்பு வச்சு சொரிஞ்சிரால் தானே நீ? நீ 10,000 ரூபாய் கொடுக்கும் போது நான் யோசிச்சிருக்கணும்டா. மொத்தமா சொரிஞ்சிட்டியா இல்ல மிச்சம் மீது என்ன இருக்கா? முதல்ல சொன்னில, அதையே பிக்ஸ் பண்ணி. அப்ப காடை மொத்தமா இவன் பேரை பார்த்தாலே பாடி வைப்ரேட் ஆகுது. ஹாய். ஹாய். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பண்றதுக்கு என்ன இருக்கு? நடந்ததை நினைச்சாதான் என்னமோ மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படித்தான் இருக்கு. தப்பு பண்ணலாமா? தப்பு சரவணா. என்ன தப்பு? கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு இல்லன்னு. தப்பு. தப்பு இல்ல. ப்ளீஸ் சந்தியா, என்ன புரிஞ்சுக்க. உடம்பெல்லாம் என்னமோ மாதிரி இருக்கு. பாடியில ஏதேதோ கெமிக்கல் ரியாக்ஷன். ஐ கான்ட் கண்ட்ரோல் இட். என் ரூம்ல பிளான் பண்ணலாமா? செருப்பு பிஞ்சிரும். சந்தியா சந்தியா, ஷோ, தேவையில்லாம அவசரப்பட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோமோ. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிரும் போல இருக்கு. ஷோ ஷிட்.
சந்தியா 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 பிரெக்னன்சி ஆயிடுச்சுன்னா உனக்கு என்ன பைத்தியமா? டிவி ஆட்ஸ் எல்லாம் பார்த்ததுல பிரிகாஷன் யூஸ் பண்ணுவோம். நான் வரும்போது யாராவது என்ன பார்த்துட்டா? செக்யூரிட்டியை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னை யாராவது கண்டுபிடிச்சிட்டா? அதுக்கும் என்கிட்ட ஐடியா இருக்கு. என்னது? மேடம் ஒரு கையெழுத்து போடுங்க. மேடம் படிக்கட்டுலயோ லிப்ட்லயோ யாராவது கேட்டா 201 206 வேற பிளாட் நம்பர் சொல்லிடுங்க. சரவணன் சார் பிளாட் நம்பரை சொல்லிடாதீங்க. ஜாக்கிரதமா. என் மேலே இன்று வானம் இல்லை, என்னோடு இன்று நானும் இல்லை, என்னாவேன் என்று தோணவில்லை, என் மூச்சும் இன்று காணவில்லை. என் தேகம் மட்டும் கொண்டு வந்தேனே, அதனாகும் கொஞ்சம் கொண்டு வந்தேனே, உன் தாகம் எல்லாம் தீர்த்து வைப்பேனே, என் மேகம் தீர்ந்து வேறையாதேனே. மனம் பிடிக்குதே, மனம் பிடிக்குதே, எடி இடிக்குதே, ஏதோ நடக்குதே. தேனாய் 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 ஆனாய் 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 ஆனாய். தேனாய் 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 ஆனாய் ஆனாய். என்னைக்கும் இன்று விடுமுறை, நீ வந்து செல்ல உயிர் வரை, இது காமம் எனும் கடற்கரை, நான் கண்டதில்லை இதுவரை. கண்மூடி காணும் காட்சி ஐயையோ, கண்ணாலே கண்ட யாவும் பொய்யையோ, நங்கூரம் எல்லா கப்பலானேனே, உன்னாலே எல்லாம் மாறி போனேனே. தேனாய் 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 தேனாய். உலகத்துல மேரேஜ் பண்ணிக்க போற எவனுக்கும் வருங்கால பொண்டாட்டி வாயால இப்படி ஒரு பிளாஷ்பேக் கேக்குற அதிர்ஷ்டம் வரவே கூடாது. இன்ஃபேக்ட் கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. அப்புறம் ப்ளீஸ் we need a break. சரவணா, ஜெனரலா இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் பொண்ணுங்களாம் அழுவாங்கல்ல, எனக்கே அழுக வரல. அப்போ நீ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? மிக்ஸ்ட் ரியாக்ஷன். முன்ன தோணல, இப்ப கொஞ்சம் தப்புன்னு தோணுது. உனக்கு அப்படி தோணக்கூடாது. ஏன்னா என்ன பண்ற சரவணா? வெயிட் வெயிட்.
ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே திரும்ப பார்க்கணும்னு தோணுச்சு. நீ பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. நீ திட்டினா வாங்கிக்கணும்னு தோணுச்சு. நீ நடந்தா உன் கூட சேர்ந்து நடக்கணும்னு தோணுச்சு. இப்போ வாழ்நாள் முழுவதும் உன் கூட சேர்ந்து வாழணும்னு தோணுது. Will you marry me? எல்லாரும் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த மாதிரி நடந்துக்குவாங்க. நீங்க அப்படி நடந்துகிட்டதுக்கு அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க. ஐ டோன்ட் நோ. எனக்கு அன்னைக்கு அப்படி நடந்துக்கணும்னு தோணுச்சு. ஆனா அப்படி நடந்துக்கிட்டோம், எங்களுக்குள்ள காதலுங்கிற உணர்வே வரல. ப்ராபப்ளி அட்ராக்ஷன்ல நெருங்கிட்டோம்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு அந்த நிமிஷம் அப்படி சேர்ந்ததுதான் அட்ராக்ஷன் போய் லவ் வந்துச்சு. அதனாலதான் அவகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணேன். உங்க பேரண்ட்ஸ் உங்க மேரேஜுக்கு அவ்வளவு ஈஸியா எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஒத்துக்கிட்டா அவங்க எப்படி பேரண்ட்ஸா இருப்பாங்க? அப்புறம் எங்க அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் வீட்டுக்கு போனேன். ஆனா அவர் ஒத்துக்கல. என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. அன்னைக்கு போகி எல்லாரும் பழசெல்லாம் தீயில போட்டு எரிச்சாங்க. ஆனா எங்க அப்பா என் ஞாபகங்களை போட்டு எரிச்சிட்டாரு. 2 பேரும் ஃபீலிங்ஸோட மீட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டோட ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரவுண்ட் த கிளாக் ரொமான்ஸ். காதல் ஒரு மியா கண்ணில் குய்யா முய்யா தாக்குதே ஐயா சுதியே தினக்கு தின தியா காதல் ஒரு மியா கண்ணில் குய்யா முய்யா கொல்லதே ஐயா தேடுதியா 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 வேகம் சுத்துதையா காரணம் சொல்லி போவாயா என்னை தள்ளுதையா கொல்லுதையா வெல்லுதையா மோகம் காத்துதையா புயலன சுத்தி போனாயா என்னை தள்ளுதையா கொல்லுதையா வெல்லுதையா மாப 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 மகரி இது மெய்யா இல்லை இது பொய்யா இடம் பொருள் எது ஐயா கேட்டேன் காதல் பித்தையா விடுவதும் விடுவதும் கலையா விடுதலை கேட்குது சரியா வேகம் சுத்துதையா காரணம் சொல்லி போவாயா என்னை தள்ளுதையா கொல்லுதையா வெல்லுதையா மோகம் காத்துதையா புயலன சுத்தி போனாயா என்னை தள்ளுதையா கொல்லுதையா வெல்லுதையா மாப 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 மகரி
உடல் சிலையா எனதுடல் உடல் புலியா தொட தொட புது கலையா காண்போமே புத்தம் புது சிலையா எனதுடல் எனதுடல் நுரையா எனதுடல் எனதுடல் தீயா வேகம் சுத்துதையா காரணம் சொல்லி போவாயா என்னை தள்ளுதையா கொல்லுதையா வெல்லுதையா மோகம் காத்துதையா புயலென சுத்தி போறாயா என்னை தள்ளுதையா கொல்லுதையா வெல்லுதையா மாப 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 மகரிசா என்னக்கு என்ன ஜியா ஜியா காதல் ஒரு மியா மியா காத்துதே Here is your breakfast. சாரியில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இன்னைக்கு? ஏய் பேசாம இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருவான் மூளை இருக்குடி. ஏய் No. Today no. Okay. வாங்கம்மா கொடுங்க வாங்கம்மா. அப்பா வரலையாம்மா? நான் வந்ததே பெரிய விஷயம். நம்ம சித்தி பொண்ணு ஹேமா இல்ல, அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதான் பார்க்க வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன் வயசு பசங்க அம்மா அப்பாவை விட்டு விடுற மாதிரி எங்களால அப்படி இருக்க முடியலையப்பா. சந்தோஷமா இருக்கல்ல? இருக்கம்மா. அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லாதான் இருக்கேன். காஃபி போட்டுட்டுமா அத்தை? எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. வேற என்னமா விசேஷம்? என்னன்னு சொல்றது, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பொண்ணு யாரு, எந்த ஊரு, என்ன ஜாதி, இது என்ன கல்யாணம்னு என்னென்னமோ கேள்வி கேட்க. போயிட்டு வரமா. எனக்காக யாரும் ஆபீஸ்க்கு போகாம வீட்ல இருக்க வேண்டாம். இல்லம்மா, அவ நேத்துல இருந்தே ஆபீஸ்க்கு லீவ் போட்டா. பர்சனல் பிரச்சனை, அதான் வீட்லயே இருக்கா. நான் கிளம்புறேம்மா. சரி. அத்தை நான்வெஜ் சாப்பிடுவீங்கல்ல? இன்னைக்கு நான் விரதம், ஒன்னும் சாப்பிட மாட்டேன். குட்டி மூட்டி குட்டி. என்னம்மா வீட்டுக்குள்ளே இருந்து போர் அடிக்குதா? அப்புறம் மூர்த்தி என்னம்மா சொல்றான்? சொன்ன பேச்சு கேக்குறான். உன்ன மாதிரி கிடையாது. பசிக்குதுடா, ஏதாவது சாப்பிட்டு இருக்குமா? சாப்பிடு. சும்மா கண்ட ஜெல்லத்தாடும் நான் மட்டும் பத்தாதுடா. வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது என்ன தேய்ச்சி குளிக்க வேணாம்? சரிம்மா போதுமா, விடுமா. ஆம்பளை புள்ளைக்கு முடிதாண்டா அழகு. அதுக்குன்னு 1 மணி நேரமா தேப்ப. சரி போய் குளிப்போ. சந்தியா, காஃபி குடுமா. மா சந்தியா, காஃபி குடுமா. காஃபி. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. நேத்து நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு சங்கடப்பட்டியாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. 24 மணி நேரம் நான் இப்படி பிஹேவ் பண்ணதுக்கு எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பேன். 20 வருஷமா உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி இப்போ அவங்கள விட்டுட்டு இவன் கூட வந்து தங்கி இருக்கியே.
அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு ஒரு நிமிஷமா அது யோசிச்சு பாத்தியா சந்தியா? நேத்து நான் அப்படி நடந்துகிட்டது உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லம்மா, உனக்கு புரிய வைக்கிறதுக்கு. இந்த காலத்து பசங்க பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்குறது இல்ல, இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கறாங்க. பீச்சுக்கு போறதுக்கோ சினிமாக்கு போறதுக்கோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தா பரவாயில்ல, கல்யாணத்துக்கு கூட இன்ஃபர்மேஷன்னா மிடில் கிளாஸ் குடும்பம் தாங்காதுல்ல. ஏதோ படிச்சிருக்கேன், படிப்பு சொல்லி கொடுக்கற லெக்சரரா இருக்கிறதுனால இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். ஆனா உன் குடும்பத்தை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு தடவை உன் வீட்டுக்கு போன் பண்ணி பேசு. நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டாத்த, கட் பண்றாங்க. நிறைய தடவைனா எத்தனை தடவை? ஒரு 1000 தடவை? ஒரு 500 தடவை? அட்லீஸ்ட் 50 தடவை? 10 தடவை? உங்க சின்ன வயசுல சாப்பாடு ஊட்டும் போது எத்தனை வாட்டி துப்பிருப்பீங்க? நடக்க வைக்கும் போது எத்தனை வாட்டி கீழே விழுந்திருப்பீங்க? ஆனா நீங்க சாப்பிடுற வரைக்கும் நடக்கிற வரைக்கும் நாங்க முயற்சியை விடலையே. சரி, ஒரு வாட்டி போன் பண்ணி பாருமா, ட்ரை பண்ணி பாரு. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு. ஹலோ அம்மா. எவ்வளவு நாளாச்சுமா உன் குரல கேட்டு? எப்படிமா இருக்க? அப்பா எப்படிமா இருக்காரு? அப்படியேதான் இருக்காரு. அவருக்கு பயந்துதான் இவ்வளவு நாளா உங்ககிட்ட பேசாம இருந்தேன். சந்தியா, உங்க அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கார் சத்தம் கேக்குது, நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ. அத்தை, தேங்க்யூ அத்தை. வர எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத மறக்காத, சரியா? சரிம்மா. போயிட்டு வரேன். அம்மா, நான் வந்து பஸ் ஸ்டாண்ட் வரையும் விடுறேம்மா. சித்தப்பா கீழே தாண்டா வெயிட் பண்றாரு. என்னம்மா அது, கீழே வரைக்கும் வந்தவரு மேல வராம இருக்காரு. இப்பதானே நான் வர ஆரம்பிச்சிருக்கேன், போக போக எல்லாரும் வருவாங்க, சரியா? சந்தியா, உனக்கு புடவைதான் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இந்த கருப்பு பொட்டு வைக்காத, நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. வா. ஏய், இது என்ன கனவா இல்ல நிஜமா? என்னால நம்பவே முடியல. அம்மாவை என்ன பண்ண இப்படி மாறிட்டாங்க? கூடிய சீக்கிரம் நம்ம 2 ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்துரும் போல இருக்கு. என்ன ஜோடி, என்ன ஜோடி. நம்ம பிளாட்ஸ்ல 160 குடித்தனம் இருக்காங்க. அதுல லேட்டஸ்டா கல்யாணம் ஆனவங்க 42 ஜோடி. அதெல்லாம் ஜோடி இல்ல, இதுதான் ஜோடி. நான் சிவனையும் பார்வதியும் சினிமால பாத்திருக்கேன், ராமரையும் சீதையும் டிவி சீரியல்ல பாத்திருக்கேன், லைலா மஜ்னுவ கதையில படிச்சிருக்கேன். அந்த ஜோடி எல்லாம் தாண்டி இதுதான்டா ஜோடினா ஜோடி, சூப்பர் ஜோடி. வாட் அ ஜோடி. தேங்க்யூ. இந்த மாதிரி ஆளுங்க தான் வாட்ச்மேனையே கெடுக்கிறது. ஏய் மூர்த்தி, சிடி பை. Hey, come on. What are you doing? என்ன அவசரம்? Hey, wait, yeah. Let me freshen up and come. I'll go get some coffee, okay? Okay. Now this is way over his head. Up he goes, one-handed. ஐயனே, உத்தரவு கொடுங்க. அசோகவனத்தில் இருக்கும் அந்நியாரை அழைத்து வருகிறேன். அப்படியே. ராம் ராம். லக்ஷ்மணா, ஜானகி வருவதற்குள் அக்னி குழி தயார் செய். ஏனண்ணா? உன் அண்ணியை அக்னி பிரவேசமாகும்படி கட்டளையிடப் போகிறேன். அண்ணா, என்ன சோதனை இது? இந்த காலத்துல இப்படி ஒரு அக்னி பரிச்சை வச்சா பொண்ணுங்கெல்லாம் அவுட் இல்ல? பொண்ணுங்களை பத்தி அப்படி தப்பா பேசாதடா. ஏய், நான் தப்பா பேசல, உண்மையதான் சொன்னேன். என்ன உண்மை?
லீவ் இட். இருந்தாலும் இந்த காலத்துல சீதை மாதிரி ஒரு கேரக்டரை இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா? அப்படி பார்த்தா ராமன் மாதிரி கேரக்டர் தான் இமேஜின் பண்ண முடியாது. இருக்கலாம். ஆனா பசங்க சுத்துனா சுத்தணும்னு ஒத்துக்குவோம். ஆனா பொண்ணுங்க அப்படி இல்ல. What do you mean? வாயில என்ன வந்தாலும் பேசிருவியா? அப்படின்னா பொண்ணுங்க கல்யாணம் எல்லாம் எப்படி நடக்குது? ஒரு நம்பிக்கையில பண்ணிக்கிறாங்க. நீ கூட என்ன அப்படிதான் பண்ணிக்கிட்டியா? ஏய் நம்ம கதை நோ, எனக்கு தெரிஞ்சாகணும். அதான் முடிஞ்சு போச்சுல. இப்ப எதுக்கு அத பத்தி பேசிக்கிட்டு? நோ, இதெல்லாம் ஆன்சர். என்ன நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்ல நம்பிக்கையில கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? யாருக்கு தெரியும்? ஏய் நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீ சொல்ல வந்தது யாருக்கு வேணும்? You're sick. You're really sick. ஏய் சந்தியா, சந்தியா. ச்சே. இதான் இந்த பொண்ணுங்கிட்ட உண்மையே சொல்லக்கூடாது, பொய் தான் சொல்லணும். Cheap fellow. ச்சே. முதல்ல அந்த டிவி காரங்களை சொல்லணும். பழைய படமா போட்டு உயிர் எடுக்கிறானுங்க. Idiot. அப்ப எப்படி எல்லாம் கெஞ்சினா இப்ப வாய்க்கு வந்தபடி எல்லாம் வளர்றான். Stupid. Rascal. Before marriage பழனதெல்லாம் வெறும் நடிப்பு. Sick. என்ன ஆபீஸ் வரல? அவன் நைட்டு கூட எதுவும் சாப்பிடல. நம்ம வேற வெளியில வந்துட்டோம். இப்ப தனியா உட்காந்து எதுவும் முக்கிக்கிட்டு இருப்பாளோ? கையும் களவுமா பிடிப்பான். உன்ன மாதிரி நடுராத்திரியில திருடி திங்கிற புத்தி எனக்கு இல்ல. Excuse me, shall I sit here? Thank you. வீட்ல சண்டையா பஸ்? நம்ம வீட்லயும் சண்டை தான் பஸ். பாலு ஃப்ரம் போலரிஸ். சரவணன் விப்ரோ. நைஸ் டு மீட் யூ. என்னோடது அரேஞ்ச் மேரேஜ் பாஸ். பார்க்க இன்னசென்டா இருக்காளுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இருந்த 10 சென்ட் நிலமும் போய் டைவர்ஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய விட்டா பஸ். பொண்ணுங்கெல்லாம் பயங்கரமா நடிக்கிறாளுங்க பஸ். ரொம்ப ஏமாத்திட்டேன் பாஸ். இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. எப்படியும் காலைல சாப்பிட்டுக்க மாட்டீங்க. இந்தாங்க. இட்ஸ் ஓகே. நம்ம அசோசியேஷன் மெம்பர்ஸ் இன்னும் 4-5 பேர் இருக்காங்க. இது நான் வழக்கமா மீட் பண்ண இடம் தான். இப்போ வந்துடுவாங்க. நான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம்னா நம்மளையும் மெம்பராக்கி ஐடி கார்டு கொடுத்துருவாங்க போல இருக்கு. கிளம்பிட வேண்டியதான். பாஸ் என்ன பாஸ் கிளம்பிட்டீங்க? பாஸ் வர 10ஆம் தேதி கைவிடப்பட்ட கணவன்மார்கள் சங்க மாநாடு இருக்கு பாஸ். நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் பாஸ். 10ஆம் தேதி மறந்துடாதீங்க பாஸ். போடாங்க கொய்யால. சமைச்சேன்னா போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நான் எனக்கு மட்டும் தான் சமைச்சேன். இப்ப என்ன இருக்கா இல்லையா? சாரி சொல்லு. இருக்கு. ஏய் நான் எதுக்குடி உனக்கு சாரி சொல்லணும்? வாடி. கையடா பொறுக்கி. ஏய் என்ன பொறுக்கி கிரிக்கின்ற? என்னடி ஓவரா பில்டப் பண்ற? என்னடா பில்டப்? ரொம்ப பேசுற. டேய் வாய்க்கு வந்த மாதிரி பேசினவன் நீடா. ஆமாடி நான் அப்படிதாண்டி பேசுவேன். சரி அதை விடு. இப்ப மேட்டர் இருக்கா இல்லையா? பொண்ணுங்களை பத்தி அசிங்கமா பேசினதுக்கு சாரி சொல்லு. அப்புறம் இருக்கு. ஏய் என்னடி சாரி சார்னு ஒரே டார்ச்சர் பண்ற? ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ யாரையும் டச் பண்ணலையா? இல்ல உன்ன யாரையும் டச் பண்ணலையா? ஸ்ரீரங்கத்துல போய் விசாரிச்சு பாரு போ. ஏய் நான் எதுக்கடி போய் விசாரிக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கூப்பிட்டேனே என் ரூமுக்கு வந்தில்ல, அதே மாதிரி இன்னொருத்த ரூமுக்கு போயிருக்க மாட்டேன்னு என்னடி நிச்சயம்? என்னடா கேட்ட? போற புத்தி கூப்பிடுற புத்தி எல்லாம் உனக்குடா. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டவன் இன்னொருத்தைய கூப்பிட்டுருக்க மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? ஏய் இப்படி எல்லாம் பல பேரை மெயின்டைன் பண்ற புத்தி உனக்கு தாண்டி. அன்னைக்கு நைட்டு கூட உங்க அம்மா கிட்ட போன்ல பேசுறேன்னு போய் சொல்லிட்டு அந்த பக்கம் அனில் கூட பேசிக்கிட்டு இருக்கல. பொறுக்கி என்கொயரி பண்ணிருக்கியா? ஆமாண்டா பேசினேன். எனக்கு யாரு கரெக்டோ அவனை செலக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். பொண்ணு பாக்குறேன்ற பேர்ல நீங்க 10 பேரை செலக்ட் பண்ணா தப்பில்ல?
ஆனா நாங்க செலக்ட் பண்ணா தப்பா? அப்படியா? அப்ப எத்தனை பேரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செலக்ட் பண்ண சொல்லுடி. நீ எத்தனை பேரை ரூமுக்கு கூட்டிட்டு போய் அப்புறமா என்ன செலக்ட் பண்ண? ஏய், அன்னைக்கு இன்டர்நெட்காரன் உனக்கு வணக்கம் போட்டானே, அப்பவே உன் கேரக்டர் பத்தி புரிஞ்சிருக்கணும்டி. வாட்ச்மேனுக்கு குவார்டர் கொடுத்து கரெக்ட் பண்ண போவே உன் கேரக்டர் நான் கெஸ் பண்ணிருக்கணும்டா. அன்னைக்கு பர்தா போட்டு வந்தியே, அப்பவே உன் கேரக்டர் பத்தி நான் கெஸ் பண்ணிருக்கேன். இந்த அண்டர் எஸ்டிமேஷன் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் பொண்ணுங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற திமிரு தானடா. காட்டுறேன்டா நான் யாருன்னு காட்டுறேன். மேரேஜ் பிரேக் ஆச்சுன்னா மைனஸ் பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லடா, ஆம்பளைங்களுக்கும் தான். ஏய், என்னடி பெரிய மைனஸ்? இப்ப நான் ஓகே சொன்னாலும் கோடி கோடியா வரதட்சணையை கொட்டி கொடுத்து லட்சம் பேர் பொண்ணு கொடுக்க கியூல நிப்பாண்டி. நானும் ஓகே சொன்னா மினிஸ்டர் பசங்க கூட என் வீட்டு வாசல்ல கியூல நிப்பாங்கடா. ஏய், ஆல்ரெடி அவன் கூட டச்ல தானே இருக்கிற, ஓடி அவன் கூடவே போறேன்டா. நீயும் கோடி கணக்குல கொடுப்பாங்கல்ல, அவங்க கிட்டே போய்க்கடா. ஆட்டோ எங்கம்மா போகணும்? டி நகர் போகணும். 300 ரூபா ஆகும். 500 தரேன், வண்டி எடு. அவ மனசுல இவ்ளோ சந்தேகங்களை வச்சுக்கிட்டு என் உடம்பு ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அவளை நான் ஜென்யூன்னு நினைச்சேன். ஆனா இவளுக்கா ஹஸ்பண்டா இருந்தோம்னு நினைக்கிற அளவுக்கு அவ நடந்துக்கிட்டா. சந்தியா, என்னம்மா இந்த நேரத்துல? என்னடா காலங்காத்தால டாக்கோட வந்து நிக்கிற? உன் காதல் சின்னம், காதல் அடையாளம், அட்ரஸ் தெரியாம தெருநாயோட சுத்திட்டு இருந்துச்சு, அதான் தூக்கிட்டு வந்தா. வாடா உள்ள. டேய், என்னடா இது? திங்கக்கிழமை காலைல அவன் பரபரப்பா ஆபீஸ் போயிட்டு இருக்கிறான். நீ என்னடா இங்க ஒரு குட்டி பார் செட்டப்பே போட்டு வச்சிருக்கிற? என்ன மச்சான், திங்கக்கிழமை குட்டி ஞாயிற்றுக்கிழமை ஆக்கிட்டியா? இனிமேல் எல்லா நாளுமே நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் மாப்பிள. ஃபாரின் சரக்கா? சந்தியா வீட்டுல இல்ல? டேய், என்ன சரவணா, என்ன நினைச்சிட்டு இருக்க? ரெஸ்பெக்ட்ரா, ரெஸ்பெக்ட். கல்யாணம்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்க? எந்த கல்யாணத்தை பத்தி கேக்குறீங்க? குண்டு கல்யாணத்தை பத்தி கேக்குறாங்க. ஆன்ட்டி இப்பதானே கல்யாண ஆசை வந்திருக்கு. ஆன்ட்டி, என்கிட்ட ஒரு சூப்பர் மாப்பிள்ள இருக்கிறாரு, மேக்கப் மேன் புஜ்ஜு பாபு. ஓகேவா? ஷட் அப். கல்யாணம்னா என்ன சின்ன பசங்க விளையாட்டு நினைச்சியா? விளையாட்டு? ஏய் மாப்பிள்ள, உன் ஒப்பீனியன் சொல்லு. ஒரு தாலி, 2 மாலை, 3 முடிச்சு, 4 செங்கல், 5 கிலோ அச்சதை, 6 முழம் பூவு, 7 சுத்து, 8 முழம் வேஷ்டி, 9 கச்ச புடவை, சுத்தி நிக்கிறவனுங்க 10 பேரு, சும்மா திங்கிறவனுங்க 100 பேரு. இதுக்கு பேர் தான் கல்யாணம். கரெக்டுங்களா ஆன்ட்டி? லூசுத்தனமா உளறாத. உங்க மனசுல பொம்பளைங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பொம்பளைங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சந்தியா பத்தி நல்லா தெரியும். அவ சரியான திமிரு பிடிச்சவ, சந்தேக பேருவலே பைத்தியக்காரி. உன்னை நம்பி ஓடி வந்தால, அவளுக்கு பைத்தியம் தான். நீ ப்ரப்போஸ் பண்ண உடனே ஒத்துக்கிட்டா பாரு, அவளுக்கு திமிரு தான். எல்லாரையும் உதறி தள்ளிட்டு உன் கூட வந்தா பாரு, சந்தியா சந்தேகக்காரி தான். என்ன பிரச்சனை, ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க சினிமா பார்த்து சீப்பா சண்டை போடுறதுக்காகவா நான் கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன்? கல்யாணம்ங்கிறது 5 எழுத்து அக்ரிமெண்ட், 2 பேர் வாழ்க்கையோட கமிட்மெண்ட். இப்ப எதுக்கு ஆன்ட்டி சீரியல் டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்குது? கவனிப்போ. சின்ன சண்டை வந்துட்டா அவ உனக்கு இல்லன்னு ஆயிடுமா? ஹலோ ஹலோ, ஏதாவது கிளாஸ் எடுக்கணும்னா எங்கயாவது டிவி சேனலுக்கு போய் டாக் ஷோ நடத்து. அதை விட்டுட்டு இங்க கத்திட்டு இருக்க கூடாது. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு வச்சுக்க, இவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. ஏன்னா உங்களை மாதிரி ஆன்ட்டிங்க மேல இவனுக்கு ரொமான்டிக் கார்னர் ஜாஸ்தி. யார்கிட்ட என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா? பேரு உருவம் தான் வேற வேற. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரிதான் இருக்கீங்க. நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணலாம் தான் வந்தேன், ஆனா அது நடக்காது. நான் உன்னை கோர்ட்ல பாத்துக்கிறேன். சந்தியாவோட ஆண்டி யாருன்னு காட்டுறேன். ஹலோ, நீங்க அன்னைக்கு வந்து என் கல்யாணத்துல சாட்சி கையெழுத்து போட்டதுக்காக உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? அன்னைக்கு மட்டும் வந்து அந்த கையெழுத்த போடாம இருந்தா என் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் தெரியுமா? ஓடி. டேய், உனக்கு சந்தியாக சண்டையா? பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டியே. ஏண்டா, வீட்டுக்குள்ள ஹால்ல, டைனிங்ல, கிச்சன்ல, பாத்ரூம்ல இப்படி எந்த ரூம்ல சண்டை வந்தாலும் அத சால்வ் பண்ணதா பெட்ரூம்ல ஒண்ணு இருக்குதுல்ல? அங்கேயும் வேலைக்கு ஆகல. இந்த சின்ன வயசுல வேலைக்கு ஆகலையா? அப்ப சேலம் சித்த வைத்தியரை தான் போய் பார்க்கணும். ஏய்,
அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. ஒரு பொண்ணுக்கே அவ்வளவு திமிரு இருந்தா ஆம்பளை எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அதான் அவளை ஷிஃப்ட் டெலீட் பண்ணிட்டேன். டேய் இன்னமும் குட் மார்னிங் மெசேஜ் டெலீட் பண்ணாம சொல்ற. இங்க பாரு மச்சான், உங்க காதல் சின்னம் இது, முகத்தை பார். இப்ப கூட அவன் ஞாபகம் வரல உனக்கு? டேய் இது நம்ம மூர்த்தியே இல்லடா. மூர்த்தி இல்லையா? ஆமாண்டா முருகேஸ்வரி. எப்படா இது மாறுச்சு? போய் எடுத்த இடத்துல விடு போ. எடுத்த இடத்துலயே வா. நாய்கார நாய் மாதிரி கடிப்பான் போல் இருக்க. இப்ப என்ன பண்றது ஆண்டி? சந்தியாவோட அப்பாவுக்கு போன் பண்ணலாம். எதுக்கு? அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம். நோ, அவரை கேட்டுதான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? ஐ கேன் ஹேண்டில் திஸ். அது இல்ல சந்தியா, நான் என்ன சொல்றேன்னா, ஐயோ ஒட்டு மொத்த குழவையும் ஒன்னா சேர்ந்து கூவுறாளுங்களே, எவன் தள்ள கொட்ட போறாளுங்களோ. ஹாய் ஜிங்கிலியா பிம்பிளி. இப்ப எதுக்கு எல்லாரும் மேட்டூர் டேம் குரங்கு மாதிரி என்ன முறைச்சு பாக்குறீங்க? ஏய் இங்க எதுக்குடா வந்த? சந்தியாவோட கொஞ்சம் பேசணும். நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தா உன் கண்ணுக்கு எப்பரா தெரியுது? என் கண்ணுக்கு என்னென்னமோ தெரியுது. பட் ஆன்டி இருக்காங்களே சொல்லிட்டு பாக்குறேன். அதுவும் இல்லாம என்னோட கசின் சிஸ்டர் ஹாஸ்டல் தான் தங்கி படிக்கிறா. சோ ஹாஸ்டல்ல இருக்க பொண்ணுங்கள நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்களே. ஏய் என்னடா இது டி-ஷர்ட்ல? புடிக்கலாம் சொல்லுங்க, கைட்டிக்கிறேன். டேய் மேரேஜ்க்கு முன்னாடி நான் உங்க ரூமுக்கு வந்த விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியும். சரவணன் தான் காசு கொடுத்து என்ன சினிமாக்கு போயிட்டு வர சொன்னா. கோவப்படா சந்தியா, நான் வந்ததே உன்னையும் சரவணனை கன்வின்ஸ் பண்ணி சேர்த்து வைக்கதான். ஏண்டா புரோக்கர், உன் கேர்ள் ஃபிரெண்ட் வந்தா அவன் வெளியே போயிடுவா, அவன் கேர்ள் ஃபிரெண்ட் வந்தா நீ வெளியே போயிடுவ. சென்னையில ரூம் எடுத்து நீங்க பண்ற வேலை இதானா? பாருடா இது சூப்பரா இருக்குது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து பேச்சுலர் ரூம்ல தங்குவாளாம். அது இவங்களுக்கு தப்பு இல்லையா? இவங்களுக்காக ஆலையில தேட்டர்ல போய் அனாதையா உட்காந்து படம் பார்த்த பத்தியா நான் பண்ண தப்பா? ஆன்டி நீங்க கல்யாணம் ஆகாத பொண்ணு, இதுங்களோட சேர்ந்து நீங்களும் போய் ஒரு பேச்சுலர் ரூம்ல ஸ்டே பண்ணி கெட்டு போயிடாதீங்க. ஏய் மரியாதையா பேச பொறுக்கி. ஏய் பொறுக்கின்னு அப்படிதான் பேச முடியும். இவ சரிப்பட்டு வர மாட்டான். ஏய் கதை மூடுறி. ஏய் தாப்பல் போடுறி. நீங்க இருந்து வீடு திரும்ப மாட்டேன். ஏய் ஜாலி, வீட்டுக்கு போவேனா? நைட் அவன ஸ்டே பண்ணி. தனியா இருந்தா அடக்கி வாசிக்கிறாளுங்க, அனியா இருந்தா அநியாயத்துக்கு வாசிக்கிறாளுங்க. சரவணம்மா. ஹலோ சொல்லுங்க ஆண்டி. ஏண்டா தியாகு, சரவணன் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஆண்டி நீங்க உடனே கிளம்பி மெட்ராஸ் வாங்க, இங்க ஒரு சூப்பர் பிளாஷ் நியூஸ் இருக்குது. இன்னும் 8ஆம் கிளாஸ்க்குள்ள ஹெட் மாஸ்டர் நுழைஞ்ச மாதிரி எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அம்மா உன்னை எனக்கு பிடிக்கலடா. வாங்க. இந்த அடியை சின்ன வயசுல அடிச்சு வளர்த்திருக்கணும். கண்ணு போனதுக்கு அப்புறம் கலட்டி வாங்கி என்ன பிரயோஜனம்? அங்கிள் பின்னாடி எந்திரிச்சு போங்க, இல்லைன்னா உங்களுக்கு அற விட போகுது. உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடா. உன்னே எனக்கு பிடிச்சிருக்குடா. அதுக்கு ஏன் அங்கிள் அடிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் அடிச்சு பேசுறதுதான் என் பழக்கம். இந்த பழக்கத்தை ஏன் ஆன்டி கிட்ட காட்ட மாட்டீங்க? அத விடுறா. அவனால மிஸ் ஆன டவுரி உன்னால கிடைக்க போகுதுடா. புரியலையா? என் பையனுக்கு நான் 2வது கல்யாணம் பண்ண போறேன். இதுக்கு நான் தான் உன்னை அடிச்சிருக்கணும். என்னடா அப்புறம் செகண்ட் மேரேஜ் தான், ஜாலி தான். இது முருகன் ஆனது மேரேஜ் கூப்பிடணும் ஃபீல் பண்ணல. மறக்காம இந்த மேரேஜ் கூப்பிட்டு மறந்துட்டேன்னு அதுக்காக 3வது காரணம் பண்ணாத போடாங். தியாகு உங்க அத்தை வீட்டுக்கு வந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆண்டி உங்க வீட்டுக்கு வந்தது கூட எனக்கு தெரியாது.
சரி, வேற என்ன விஷயம்? இது வரைக்கும் இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரியாது. பட் இன்னும் எத்தனை நாளைக்கு ஹைட் பண்றது? இன்னைக்கோ நாளைக்கோ எங்க வீட்டுக்கு தெரியதான் போகுது. அப்புறம் அவங்க இத பெரிய இஷ்யூ ஆக்கி சொந்த பந்தத்துல கேவலப்பட்டு கோர்ட் கேஸ் லாயர்னு இதுலலாம் எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கும் சேம் ஃபீலிங் தான். நம்ம கல்யாணம் பண்ணிக்கும் போது யாருக்குமே சொல்லல, அதே மாதிரி நம்ம பிரியும் போதும் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. மேட்ச் ஆயிருச்சுன்னு நினைச்சோம், ஆனா மிஸ் மேட்ச் ஆயிருச்சு. சோ லெட்ஸ் லீகலி பிரேக் அப். அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறேன். நானும் லாயர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அப்ளை பண்ணா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் டைவர்ஸ் கிடைச்சிரும்னு லாயர் சொல்லியிருக்காரு. ஓகே, we will do that way. என்னது? மெமரிஸ். நம்ம மேரேஜ் வீடியோஸ், போட்டோஸ், ஸ்வீட் மெமரிஸ்னா வச்சுக்கலாம். ஆனா நான் இதை வச்சிருந்து என்னைக்காவது பார்க்கும்போது ஒரு நிமிஷமாவது ஒண்ணு நான் நினைச்சிட்டேன்னா அதுல கூட எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த எனக்கும் சேம் ஃபீலிங். அப்ப இது என்ன பண்றது? ஓயிஷ்டு. டஸ்ட்பின்ல போட்டுட்டா? போட்டு. இப்ப சொல்லுங்க, அவனை பிரிஞ்சது கரெக்ட் தானே? நீ பிரிஞ்சது கரெக்ட் தான். ஆனா நான் உன் கூட சேர்றது கரெக்டா இல்லையான்னு தான் எனக்கு தெரியல. ஏன் டல் ஆயிட்டீங்க? என் பாஸ்ட் லைஃப் உங்களை ஹர்ட் பண்ணிடுச்சா? சேச்சா, நீங்க ரைட் டைம்ல ரைட் டிசிஷன் தான் எடுத்திருக்கீங்க. தேங்க்ஸ். இப்பதான் எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு. உங்களுக்கு ரிலீஃபா தான் இருக்கும், ஆனா எனக்கு குழப்பமா இருக்கே. ஹாய் யுவா. ஹாய் சந்தியா. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நான் கேட்காமலே உங்க பாஸ்ட் லைஃப் பத்தி எல்லாமே சொல்லிட்டீங்க. அதே ஹானஸ்டியோட இன்னும் ஒரு விஷயம் சொல்றீங்களா? அதுக்கப்புறம் லைஃப்ல உங்ககிட்ட எதை பத்தியும் கேட்க மாட்டேன். கேளுங்க. சந்தியா, நீங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பொண்ணு. உங்களுக்கு நம்ம கல்ச்சர் ட்ரெடிஷன் எல்லாமே தெரியும். ஸ்ரீரங்கம் மாதிரி ஒரு ஆர்த்தடாக்ஸான ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. அது வரைக்கும் உங்களுக்கும் சரவணனுக்கும் இடையில காதல் கல்யாணம்ங்கிற வார்த்தையே இல்ல. அப்புறம் எப்படிங்க அவன் கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு எந்த தைரியத்துல சரவணன் ரூமுக்கு போனீங்க? இந்த கேள்விய எப்பவோ கேப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் லேட்டா கேட்டுட்டீங்க. நான் சரவணன் ரூமுக்கு நம்பிக்கையில போல, நம்பிதான் போனேன். அன்னைக்கு குரு பயிற்சி. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. சுப்பிரமணி. கேட்ட நட்சத்திரம் ஜெட்டா நட்சத்திர விருச்சிகராசோட சுப்பிரமணிய நாமதேசியம். கல்யாணி பரணி நட்சத்திரம். ஔபரணி நட்சத்திர மேஷராசோட கல்யாணி நாம்யாஹ. சரவணன் விருச்சிகராசி. விருச்சிகராசோட சரவணன் நாமதேசியம். சந்தியா சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திர துளாராசோடாயாஹ சந்தியா நாம்யாஹ சக குடும்பானாம் ஷமஸ்தர்யான். அது வரைக்கும் அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல, ஆனா அவன் குடும்பத்துல என்ன ஒருத்தியா ஏத்துக்கிட்டான். அவங்க வீட்ல என்ன மருமக ஸ்தானத்துல வச்சு பார்த்தான். அந்த நம்பிக்கையில தான் நான் போனேன். போதும் சந்தியா, போதும். இது வரைக்கும் உங்களை 90% தான் பிடிச்சிருந்தது. ஆனா இப்ப நீங்க சொன்ன வார்த்தைக்கு அப்புறம் உங்களை 100% பிடிச்சு போச்சு. உங்க கேரக்டர் ஹானஸ்டியால என் ஹார்ட்டே டச் பண்ணிட்டீங்க. இனிமே உங்களை மிஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. இன்னையில இருந்து நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஆமா, இனிமே உங்களுக்கு தான் சொந்தம். ஏன்னா எங்க டிவோர்ஸ் பேப்பர் இப்பதான் கிடைச்சது. வாவ், தட்ஸ் கிரேட் நியூஸ். நவ லீகலி யூ ஆர் a free bird. என்ன அற்புதமான முகூர்த்தம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு முகூர்த்தம் நம்ம ஸ்ரீதேவிக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் இடையில ஷில்பா சிட்டிக்கு அமைஞ்சது. இப்ப பாருங்க நம்ம பொண்ணுக்கே அமைஞ்சிடுச்சு. போங்க. ஏய், எல்லாமே செகண்ட் மேரேஜ். சுப முகூர்த்தம் வர்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ஸ்ரீரங்கம் சுந்தரேசன் ராஜலட்சுமி தம்பதியரின் மகள் சந்தியாவுக்கும் கோயமுத்தூர் சண்முகவேல் ஜானகி தம்பதியினரின் மகன் யுவா என்கின்ற யுவராஜுக்கும் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்வதாக நிச்சயிக்கப்படுகிறது. சாமி, இந்த முகூர்த்தம் வேண்டாம். இதுக்கு முன்னாடி ஏதாவது நல்ல முகூர்த்தம் இருந்தா பாருங்க. அம்பி, இந்த முகூர்த்தத்துல என்ன பிரச்சனை? இதை ஏன் மாத்தணும்? ஐயரே, பொண்ணையே மாத்திட்டாங்க, முகூர்த்தத்தை மாத்த மாட்டீங்களா? ஒரே பையனுக்கு நிறைய கல்யாணம் பண்ணி கல்லா கட்டுறல, மாத்து. பாத்து விடுறேன். சரவணா, வாட்ஸ் திஸ்?
என்னாச்சு உனக்கு? இதே முகூர்த்தத்துலதான் அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தது. அதனாலதான் இந்த முகூர்த்தத்தை மாத்த சொன்னேன். டேய் அதுக்கு முன்னாடி இந்த சாத்துக்குடி வாழைப்பத்தெல்லாம் மாத்த சொல்லு. செகண்ட் மேரேஜ்ன்றதால உங்க அப்பா எல்லாத்தையும் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி வந்துட்டாரு போல. ஒரே அழுகி போன ஸ்மெல் அடிக்குது. டேய் என்னடா உன் பிரச்சனை? ஏன் இந்த முகூர்த்தம் வேணான்ற? உங்களுக்கு காரணம் வேணுமா, கரன்சி வேணுமா? அதுக்குதான் கண்டக்டர் மாதிரி கையில பை வச்சுன்னு சுத்துறாரு. எப்போ ரொப்பலான்னு. சரி, அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது நல்ல முகூர்த்தம் இருந்தா பாருங்க. இவாளுக்கு கல்யாணம் நடக்கணும், நேக்கு தட்சணை கிடைக்கணும், ஏதோ ஒரு முகூர்த்தத்தை பிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி நல்ல முகூர்த்தம் இருக்கு. அப்படின்னா அதே பிக்ஸ் பண்ணுங்க. வர வெள்ளிக்கிழமை காலையில 9:50க்கு சுப முகூர்த்தம். தட்டை மாத்திக்கங்க. சொல்லுமா. என்னடா சொல்றது? சரவணனே 2வது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான். நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற? பண்ணிக்கலாமா? இன்னும் உனக்கு அக்கமத்துல சண்டை போட்டு போடிச்சு போச்சா? இப்ப மருமக கேக்குதா? விளையாடுறா. உங்க அப்பா வேற கையில 10-15 பொண்ணுங்க போட்டோ வச்சுக்கிட்டு தினமும் அலைஞ்சுக்கிட்டு 10-15 பொண்ணு போட்டோ வச்சு அலையறாரா? பாத்துமா, சந்தேக கேஸ்ல போலீஸ் கிட்ட மாட்டிக்க போறாரு. முதல்ல அந்த போட்டோ எல்லாம் புடிங்க வெளியே போடு. சரிடா, முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? பண்ணிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்னன்னு சொல்லு. டேட்டிங், சாட்டிங், சீட்டிங் இது 3 இல்லாத ஒரு பொண்ணா பாரு. கண்டிப்பா பண்ணிக்கிறேன். சரிடா, நாளைக்கே பாக்குறேன். நாளைக்கே பாக்குறியா? 400 வருஷம் ஆனாலும் கிடைக்காது. பாய்மா. டேய் என்னடா உன் மூஞ்சி ஹேங் ஆன கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கு. வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடா மாப்பிள்ள. எதுக்குடா? அதான் எனக்கும் தெரியல. சரியான ரீசனும் இல்ல, கரெக்டான ஆன்சரும் இல்ல. ஆபீஸ் போனேன், சிஸ்டம் பக்கத்துல பின் ஸ்லிப் இருந்தது. டேய் அடுத்த வாரம் உன் மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்கடா. உன் 2வது மாமனார் வேற உன் படிப்பை பார்த்தலாம் பொண்ணு தரல. உன்னுடைய வேலையும் வருமானத்தையும் பார்த்தாண்டா பொண்ணு கொடுத்தான். அதான் மாப்பிள்ள எனக்கும் புரியல. இப்போது நான் சொல்றதை நம்பு. நிமிஷா உன் லைஃப்ல என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த வேலை போச்சு. இப்ப நிமிஷாவிலதான் இந்த வேலை போச்சுன்றது நீ நம்புறியா? நல்லா யோசிச்சு பார். சந்தியா பாவண்டா, அவ உண்மையிலே உனக்கு கிடைச்ச லக்குடா. சந்தியா நீ ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணு, நான் பார்க் பண்ணிட்டு வரேன். ஓகே 2 minutes. ஹாய் சந்தியா, வாட் a surprise. ஹாய் அனில், நீ எங்க இங்க? நான் சென்னையில தான் இருக்கேன். ஓ ஆக்சுவலி ஒரு பிசினஸ் விஷயமா கான்ஃபரன்ஸ்க்காக வந்தேன். அண்ட் ஒன் மோர் திங், சரவணனை பார்த்தேன், நல்ல ஸ்மார்ட்டா இருக்காரு. ஏய் அது சரவணன் இல்ல, யுவா. வாட்? யுவாவா? நீ சரவணனை தானே மேரேஜ் பண்ண? கரெக்ட், பட் பிரேக்கப் ஆயிருச்சு. பிரிஞ்சிட்டீங்களா? வாட் இஸ் திஸ் சந்தியா? ஐ அம் தேர்னா. நான் தான் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன்ல. ஓகேமா, ஓகே ஓகே, உடனே கூட்டிட்டு வந்துடுறேன். யுவா, மீட் மை கிளாஸ்மேட். ஓ ஹாய், ஹாய் பாஸ், நைஸ் டு மீட் யூ. யூ ஆர் சோ லக்கி மேன். ஐ நோ தட். சந்தியா, ஊர்ல இருந்து அத்தை மாமா வந்திருக்காங்களா? நாம கிளம்பலாமா? சரி கிளம்பலாம். அப்போ லஞ்ச் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஓகே ஓகே பாஸ், நைஸ் மீட்டிங் யூ. ஆல் தி பெஸ்ட். See you. ஓகே பை. பை. என்ன சரவணா டல்லா இருக்க? எத்தனை வாட்டி SMS பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிற. நான் கால் பண்ணாதான் பேசுற. வாட் ஹேப்பன் சரவணா? வேலை போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றியா? ஏய், எனக்கு வேலை போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அதான் சொன்னேன்ல, இன்ட்ரெஸ்ட் இருந்தா எல்லா விஷயமும் தானா தெரியும். ஆமா, என்ன நீ என்ன நினைச்ச? உன் வேலைக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைச்சியா? உன் ஜாப், ஏர்னிங் எல்லாமே எங்க அப்பாவுக்கு தான் பிடிக்கும். எனக்கு சரவணனை மட்டும்தான் பிடிக்கும். தேங்க்ஸ் மினிட். அது இருக்கட்டும், நீ சந்தியாவை மறந்துட்டியா? மறந்துடுவேன். சரவணா, உனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் மறந்துடுறேன்னு சொல்லாம மறந்துட்டேன்னு சொன்னா I'll be more happy. Sure. But one small request. நம்ம மேரேஜ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே, நான் டாடி கிட்ட பேசுறேன். இதெல்லாம் ஒரு பைக்கா? இதை எடுத்துட்டு நான் எப்படி காலேஜ் போறது? இந்த வண்டிக்கு என்னடா குறைச்சலா? ஆல்ரெடி இது செகண்ட் ஹேண்ட் பைக். பார்க்க நல்லா தானடா இருக்கு. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கணும்ல. முன்னாடியே எவனோ ஒருத்தன் சீட்ல உட்கார்ந்துருப்பான்ல, ஹேண்ட் பார் பிடிச்சி ஓட்டிருப்பான்ல, ஆறு நடிச்சிருப்பான்ல. என் மரியாதையா போயிரும் டாடி. காலேஜ் போனா எல்லாரும் என்ன செகண்ட் ஹேண்ட் சுரேஷ் கிண்டல் பண்ணுவாங்க டாடி. யோசிக்காதப்பா. எவனோ ஓட்டுன வண்டியை நான் ஓட்டணுமா? இந்த செகண்ட் ஹேண்ட் லைஃப் நமக்கு தேவையா?
அதை ஏன்டா சாத்துக்குடி போட்டு இருக்கிற மாதிரி திரிட்டு இருக்கிற? நீ என்ன பண்ணாலும் செட் பண்ண முடியாது. என்ன முறைகிற? நீ மட்டும் அதை செட் பண்ணிடு, நான் கையாலே நடந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வரேன். டேய், கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்கு, இங்க உட்கார்ந்து என்னடா பண்றீங்க? நீங்க உங்க பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணா பரவாயில்ல, 6 மாசம் கல்யாணம் பண்றீங்க. போன கல்யாணம் இடிச்சுக்கிட்டு இன்னும் முட்டி ஆறல. இடையில நீ ஏன்டா அவனை குழப்பிக்கிட்டு இருக்க? நான்லாம் குழப்பல, அவன் தான் கலெக்ஷன் கம்மியான கண்டக்டர் மாதிரி உட்காந்து குழம்பிட்டு இருக்கிறான். இவன் வேற. அப்பா, அம்மா எங்கப்பா? அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை? ஞாபகம் வச்சிருக்கியாமா? மறந்திருப்பியோன்னு நினைச்சேன். ஏன்னா சண்டை போடும்போது ஞாபகம் வரல, பிரிஞ்சு போகும்போது கூட ஞாபகம் வரல. வா, எங்கம்மா இழுத்துட்டு போற? நான் ஒன்னும் இவ்வளவு சரவணன் கிட்ட கூட்டிட்டு போயிட மாட்டேன். அப்படி கூட்டிட்டு போறதா இருந்தா அவங்க பிரிஞ்சப்பவே கூட்டிட்டு போயிருப்பேன். உங்க ஜெனரேஷன்ல கல்யாணம்னா என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் 2 கையெழுத்து போடுறதோட முடிஞ்சு போச்சு நினைச்சீங்களா? ஆக்சுவலா நாங்க ஏன் பிரிஞ்சோன்னு தெரியுமா அத்தை உங்களுக்கு? உங்க அம்மாவாகட்டும் நான் ஆகட்டும் இது வரைக்கும் நாங்க ஏன் பிரியலன்னு தெரியுமா உனக்கு? பிகாஸ் மேரேஜ் நாங்க எல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டோம். பிரிஞ்சு போறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனா சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு காரணமும் தேவையில்ல. கல்யாணங்கிற ஒரே காரணம் போதும். இந்த உலகத்துல அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அண்ணன் இப்படி எந்த உறவுக்குமே விவாகரத்து கிடையாது. ஆனா புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவுக்கு மட்டும்தான் விவாகரத்து இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஒரு ஆம்பளை தான் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ஆத்மார்த்தமா விரும்புவான், ஆனா பொண்டாட்டி விஷயத்துல மட்டும் உடம்ப தான் விரும்புவான். அதனாலதான் தன்னோட அம்மா அப்பா வெள்ளையா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும், கூட பிறந்தவங்க உயரமா இருந்தாலும் குள்ளமா இருந்தாலும், பாக்குறதுக்கு அசிங்கமா இருந்தா கூட பிடிக்கும். ஆனா பொண்டாட்டி அப்படி இல்ல, அழகாவும் இருக்கணும், தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். அதனாலதான் நம்ம எப்பவாவது யாரோடையாவது அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இல்ல. சின்ன வயசுல இருந்தே என் பையனுக்கு அவசரம் ஜாஸ்திமா. உன்னை கல்யாணம் பண்றதுக்கும் அவசரப்பட்டான், உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கும் அவசரப்பட்டான், இப்போ இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்றதுக்கும் அவசரம். நிறுத்துங்க. திரும்பவும் உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு சேர போற உங்க 2 பேருக்கும் நடுவுல இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடக்கூடாது பாரு, அதுக்காக தான் சொல்றேன். என் பையனா இருந்தாலும் வேற யார் பையனா இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணுதான். இந்த காலத்துல ஆம்பளைங்கள்ல ராமன் கிடையாது, ஆனா எந்த காலத்திலயும் பொம்பளைங்கள்ல சீதை இருக்காங்கம்மா. வரேன். அண்ட் யூ ஏதோ மாதர் சங்கத்துல இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். முதல்ல நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, அப்பதான் சமுதாயத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட இருக்கிற பொண்ணுங்களுக்கும் நல்லது நடக்கும். ஹாய் சங்கரண்ணா, வாட் இஸ் சர்ப்ரைஸ். உங்களை பிடிக்கலன்னா இவ குட் பை சொல்லிட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். என்னம்மா இது? குட் நைட் சொன்னவங்களாம் போய் தூங்கிடுறாங்களா, இல்ல குட் பை சொன்னவங்களாம் பிரிஞ்சுதான் போயிடுறாங்களா? குட் பை. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்களும் போடுங்க. இன்னும் 5 நிமிஷம் டைம் இருக்கு. ஓகே. The number you are trying to reach is currently not answering your call.
சைன் பண்ணுங்க. சத்யா, இப்ப யோசிச்சு பிரயோஜனம் இல்ல, சைன் பண்ணு. சந்தியா, உனக்கு என்ன பைத்தியமா? அவனுக்கு நேரம் கல்யாணம் முடிச்சு 10 நிமிஷம் ஆயிருக்கும். அது அவன் ப்ராப்ளம். இந்த கல்யாணமும் நின்னு போச்சுன்னா உனக்கு தான் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணது நான். அதை நானே அனுபவிக்கிறேன். இப்ப இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா என் மனசுக்குள்ள ஒருத்தன் இருப்பான், வெளியே ஒருத்தன் இருப்பான். சந்தியா, நீ ஏற்கனவே டிவோர்ஸ் வாங்கிட்ட. நாங்க பேப்பர்ல பிரிஞ்சிருக்கலாம், கோர்ட்ல பிரிஞ்சிருக்கலாம், ஆனா இங்க இல்ல. அவன் எப்படி எல்லாம் உன்னை அவமானப்படுத்தினாங்கறத மறந்துட்டியா சந்தியா? அவன் எப்படிலாம் என்ன பாத்துக்கிட்டாங்கிறதையும் நான் மறக்கல. ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி யுவா. லைஃப்ல நான் 2 தப்பு பண்ணிட்டேன். 1, சரவணன் லைஃப்ல இருந்து எக்ஸிட் ஆனது. 2, உன் லைஃப்ல என்டர் ஆனது. சரவணன் மேல இருந்த கோவத்துலதான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேனே தவிர உன் மேல இருந்த விருப்பத்துல இல்ல. சாரி நீ சொல்லக்கூடாது சந்தியா, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலா நானே இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த செகண்ட் ஹேண்ட் லைஃப் செட் ஆகாது சந்தியா. நான் இந்த நிமிஷம் கூட நடிச்சேன்னா லைஃப் லாங் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். தேங்க்யூ சந்தியா, தேங்க்யூ சோ மச். Excuse me. You are so lucky நிமிஷா. சரவணன் ரொம்ப நல்லவன், ஆனா கொஞ்சம் அவசரம் ஜாஸ்தி. நீங்களும் என்ன மாதிரி அவசரப்பட்டுறாதீங்க, அப்புறம் உங்க லைஃபும் என்ன மாதிரி ஆயிடும். பாய். Sandhya? I'm also not that lucky. பயமா இருக்கு சரவணா, என்ன பாத்துக்குவல்ல? நல்லா பாத்துக்கோ. நோ நோ ஹலோ சரவணா. சாரி நிமிஷா, இந்த கல்யாணம் நின்னு போனா நீ என்ன மட்டும்தான் மிஸ் பண்ணுவ. ஆனா நடந்துச்சுன்னா லைஃப் லாங் உன் சந்தோஷத்தையே மிஸ் பண்ணுவ. இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால சந்தியாவை மறக்க முடியல. இனிமேலும் அவளை மறக்க முடியாது. என்னடா திடீர்னு இப்படி பேசுற? ஒரு நிமிஷம். பொண்டாட்டி இருக்கிறப்பவே அதை மறைச்சிட்டு திருட்டுத்தனமா பல பேரை கல்யாணம் பண்ணிக்கிற இந்த காலத்துல டைவர்ஸ் ஆன பொண்டாட்டியோட வாழ்ந்த வாழ்க்கைய கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாம என்கிட்ட ஓபனா சொன்னீங்களே, அப்பவே உங்க நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிமிஷா, வாட் இஸ் திஸ்? டாட், பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஆனா கம்பல் பண்ணக்கூடாது. தேங்க்ஸ் நிமிஷா. Thank you நிமிஷா. Thank you so much. All the best. எங்கடா என் ஹஸ்பண்ட்? யாரு? ஃபர்ஸ்டா செகண்டா? சரவண மேரேஜ் பண்ணிக்கலாம்ன்ற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? அவர் கூட தான் சொல்ல. அங்கிள், உங்களுக்கு தேவையான டவுரி எல்லாம் எங்க அப்பா மூலமா கரெக்டா வந்து சேர்ந்துரும். அங்கிள், நீங்க ஏதோ பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண சொன்னீங்களே, அந்த செலவையும் டவுரியோட சேர்த்து வாங்கிடுங்க. சும்மா இரு. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? அத்தை, சரவணனை நான் புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம், ஆனா மறக்கல அத்தை. அன்னைக்கு கோயில்ல சொன்னீங்களே, இந்த காலத்துல ஆம்பளைங்கள யாரும் ராமனுங்க இல்ல, ஆனா எந்த காலத்திலயும் பொம்பளைங்கள சீதைங்க இருப்பாங்கன்னு.
அது தப்பத்த. ஆம்பளைங்கள்ல ராமனுங்களும் இருக்காங்க. உங்க புள்ள ராமன். கேட்டு திருந்து. என்னடா பாக்குற? கிஸ் பண்றா, கிஸ் பண்றா.